கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். மணி 10 கூட ஆகலன்னு நினைக்கிறேன். மணி 9:51, 10:51 இல்லைன்னா 11 மணிக்குள்ள முடிச்சிடுவேன் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கர்த்தர் எப்படி நடத்துறாருன்னு தெரியாது, பார்ப்போம். இன்னைக்கு சீக்கிரம் போய் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. கடந்த வாரத்தில் எல்ஷடாயை குறித்து உங்கள் மத்தியில் பேசினேன். இந்த எல்ஷடாயை குறித்து பிற சபைகளில் நான் பேச போகும்போது கர்த்தர் வேறொரு நல்ல செய்தியை அதற்கு முகவரியாக எனக்கு தந்தார். அவை அந்த முகவரியை அந்த எல்ஷடாயோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில காரியங்களை இன்று உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். நான் வைத்துக் கொள்ளுங்க. முதலாவது என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, தேவன் இருக்கிறாரா, அவர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, கடவுளை கும்பிடுறோம். கடைசியில் கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்யறாருன்னு தெரியாமலே கோயிலுக்கு 15 வருஷமா வரீங்க. ஆனாலும் கடவுள் என்ன செய்யறாருன்னு நமக்கு தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு பிச்சைக்காரனாவே வந்துட்டு பிச்சைக்காரனாவே செஞ்சு போயிடலாம் பேசாம என்று நாம் நினைக்கிறோம். பிச்சைக்காரனாவே இருந்து அப்படின்னா என்னாச்சுன்னா, ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டு 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 சாகர வரைக்கும் பிச்சைக்காரனாவே வந்துட்டு பிச்சைக்காரனாவே சேர்த்துடலாம். ஏதோ கடவுள் பார்த்து போடுற அனுக்கிரகம், அவர் பார்த்து ஏதாவது நல்லது செய்வாரு, நிச்சயமா செய்வாரு, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு செய்வாரு என்று தங்களுக்கு தாங்களே சில கருத்துக்களை அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். சரி, அது அந்த சிறுபுழுத்தனத்தை விட்டுவிட்டு ஒரு முதிர்ந்த அனுபவத்துக்கு நேராய் இறைவன் என்று ஒருவன் இருக்கிறானா, அவன் எப்படி கிரியை செய்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமா சொல்ல கேளுங்க, தேவனால் மக்களுடைய குறைகளை தீர்க்க முடியும் என்றால், அல்லது வேதனையை மாற்ற முடியும் என்றால், கண்ணீரை துடைக்க முடியும் என்றால், நல்லா கவனிங்க. நான் ஏன் ரொம்ப நேரம் பேசலன்னா, அந்த ஒரு பாயிண்ட் நீங்க மனசுக்குள்ள கொண்டு போனாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நீங்க சொல்லி தரக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட் அந்த எல்ஷடாய் போல, அது இதையே நீங்கள் மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். அது உங்க மனசுக்குள்ள போய் கிரியை செஞ்சாதான் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். இப்ப உலகத்தில் எத்தனையோ நாசங்கள் வருகிறது, மோசங்கள் வருகிறது, விபத்து வருகிறது, கண்ணீர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, வியாதியில நிறைய பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் வீட்டுல இளவு விழுகுது, எத்தனையோ பேர் வீட்டுல அழுகை இருக்கிறது. இதையெல்லாம் தேவன் தீர்க்கக்கூடாதா? நல்லா கவனிங்க, இதையெல்லாம் தேவன் கடவுள். நான் தேவன் சொன்னே பூசா வந்திருக்கிறவங்க சரி இவன் ஜாமியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டான்னு நினைச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிடாதீங்க. இறைவன் என்கின்ற ஒரு பரம்பொருள் ஒருவன் இருப்பானேயானால், அவன் இருக்கிறான் நீங்க நம்புறது உண்மைன்னா, என்னுடைய கருத்து என்னன்னா, ஒண்ணு இருக்குன்னு சொல்லு, இல்ல இல்லைன்னு சொல்லு. இந்த அறவரம் இந்த கால்லாம் வச்சுக்கிட்டு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க வேணாம். இப்ப பிரச்சனையே நமக்கு அங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அவன் கடகடன்னு கடவுள்கிட்ட வந்துருவான். இல்லைன்னு தெரிஞ்ச சௌக்கியமா அங்கேயே இருங்க. 45 வருஷமா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறவனுக்கு என்னைய பொறுத்தளவு எனக்கு என்னன்னு தெரியல, மண்டல மூளை இல்லைன்னு சொல்றதா இல்ல என்னன்னு தெரியல. சரி, முதல் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி என் பிரச்சனை இல்லை, என் செய்தி அதல்ல. கடவுள் இருக்கிறாருன்னு இவ்வளவு பேர் வந்துட்டோம் இல்லையா? கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அதை தான் நம்புறீங்களா? உருப்படியா நம்புறீங்களா? ஆத்தா சொன்னா, அப்பன் சொன்னா, அண்ணன் சொன்னா, இடுப்பு வலி சரியா போச்சு, பௌத்த வலி சரியா போச்சு, வராட்டி மூட்டு வலி ஜாஸ்தியாகுது, அதனால நான் கோயிலுக்கு வரேன்னு சொல்றவங்களா உருப்படவே மாட்டீங்க. நீங்க கோயிலுக்கே வர வேண்டாம். கடவுள் ஒருத்தர் இருக்கிறார்னு உங்களுக்கு புரிய வைப்பதற்காக, உதவி செய்வதற்காக ஆண்டவர் நீங்க கேட்கிற காரியத்துல தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார். உதவி செஞ்சு எப்படியாவது மனுஷன் கடவுளை கண்டுகொள்ள வேண்டுமே, இறைவனை கண்டுகொள்ள வேண்டுமே என்பதற்காக நீ வைக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு உனக்கு பதில் அளிக்கிறார். அது ஒரு உதவி. நாங்க ஒரு கைகாட்டி போல நின்றுட்டு நாங்க ரூட்டை காட்டுறோம், இப்படி போங்க இப்படி போங்க இப்படி போங்க. உட்கார்ந்து இருக்கிற யாராவது பரம்பரை கிறிஸ்தவனா? கிடையாது. அப்ப ஆண்டவரை குறித்து நாங்கள் அறிந்து எங்களுக்கு விடுதலை கிடைத்ததை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் அதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு நீங்களும் விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். அதை நாங்க பாதையை காட்டுறோம். சரி, இப்ப ஆண்டவருக்குள்ள வந்தவர்கள் நீங்கள் முதலாவது ஆண்டவர் இருக்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, அதாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒண்ணு, அது அஸ்திபாரத்துக்கு நீங்க நேரத்தை செலவு பண்ணிட்டீங்கன்னா போதும். நல்லா கவனிங்க, எங்கிட்ட ஆண்டவர் சொன்னது என்னன்னா, இதுல விதையை விதைக்கிறதுக்கு நேரம் கிடையாது, அதுக்கு ஒரு பெரிய மெனக்கட வேண்டாம், அது ஒரு பெரிய வேலையே கிடையாது. விதையை நிலத்துல விதைப்பது பெரிய வேலையா?
அது பெரிய வேலையா இல்ல நிலத்தை பண்படுத்தி ஆயத்தப்படுத்துவது பெரிய வேலையா? நல்ல வேலைங்க. நம்ம எதுக்கு நம்ம ஆண்டு என்ன சொன்னாரு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க என் ஜனங்கள் விசுவாசிக்கிறதுக்கு. விசுவாசனாவே போட்டு பயந்து ஆளை உழுக்கடிச்சு செத்து போயிடுற மாதிரி பயப்படுறாங்க. விசுவாசம் சொன்னாவே போச்சு, இனி நமக்கு அவ்வளவுதான், இனி நமக்கு இந்த சுகமே கிடைக்காது. பாருங்க, உதாரணமா ஒரு குழந்தை எல்லாம் ஒரு அம்மா வருது, நீ விசுவாசா குழந்தை தருவேன்னு சொன்னா அம்மா வரவே வராது. எப்ப இது என்ன புதுசா இருக்குது விசுவாசிக்க சொல்றாங்க. அது போல அவ்வளவு சிரமமா இருக்குது. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ நினைக்கிறது போல விசுவாசம் பெரிய விஷயம் அல்ல. அவங்க ஏன் சிரமப்படுறாங்க அப்படின்னா, நிலத்தை பண்படுத்தாம விதையை கொண்டு போய் நடத்துக்கு ட்ரை பண்றதுனால அது ரொம்ப சிரமப்படுது. நீ நேரத்தை எங்க செலவு பண்ணணும் அப்படின்னா, நிலத்தை பண்படுத்தி ஆயத்தப்படுத்துவதில் நாம் நேரத்தை செலவு பண்ண வேண்டும். இதுவே என் பிரசங்கம் அல்ல. இது போல கடவுளுடைய காரியங்களில கூட கடவுள் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்வதிலே நீங்கள் நேரத்தை செலவு பண்ணுவீர்களானால் உங்கள் வாழ்க்கை மிக எளிதாக லகுவாக அமைந்துவிடும். அவர் இருக்கிறாரா என்ன அந்த காரியத்துக்குள்ள வாங்க. சரி, இது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, அவர் இருக்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. சரி, ரைட்டு. அவர் எப்படி கிரியை செய்கிறார் அந்த எல்லாரும் கவனிக்கணும். நான் சொல்றது ஏதோ 150 தடவை சொல்லியிருப்பேன். இதோட 151வது தடவை தான் நான் சொல்றேன். இருந்தாலும் நான் சொல்ற நோக்கம், கண்ணோட்டம், முறை எல்லாமே வித்தியாசமா இருக்கும். தயவுசெய்து கவனிச்சுட்டு வாங்க. ஒரு ஆண்டவன் ஒரு மனுஷனுக்கு அவன் எப்படி உதவி செய்யறான்? அவன் உதவி செய்வானா? அவனால உதவி செய்ய முடியுமா? குழியில விழுந்த ஒரு குழந்தைய கடவுளால காப்பாற்ற முடியுமா? ஒரு கேள்வி. கடவுளால காப்பாற்ற முடியுமா? பதில் என்ன? முடியும். ஏன் காப்பாற்றாம இருக்குது? எத்தனையோ குழந்தை உண்டு சாவுதே, எத்தனையோ பஸ்ஸா கொண்டு போய் டிரைவர் சாத்துறானே. மாசம் மாசம் நியூஸ் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஸ்கூல் பிள்ளைங்க தானே கொண்டு போய் சாத்துறான். இதெல்லாம் இப்படி ஏன் ஆண்டவன் காப்பாற்றக்கூடாதா? அந்த பிள்ளையோட அம்மாலாம், அதுல ஒரு புள்ள பெத்தவெல்லாம் ஏக்கத்தோடு இருப்பாளே, புருஷன் கூட இல்லாம ஒரே ஒரு பிள்ளைய பெத்தவெல்லாம் இருப்பாளே. இப்ப அந்த பிள்ளைகள்லாம் பறிவுறுத்தவ அவ கத்தலாம் பரலோகத்தாலே தாங்க முடியாது. ஏன் இறைவன் நினைச்சா அதை தடுக்க முடியாதா? ஏன் இறைவன் தடுக்கல? குழியில விழுந்த குழந்தைய ஏன் இறைவன் காப்பாத்தல? எல்லா குழந்தையும் ஆண்டவர் காப்பாத்தலையே, ஏதோ 1-2 தானே இறைவன் காப்பாத்துறான். அப்ப இறைவன் பட்சபாதம் உள்ளவனா இருக்கிறானா? அப்ப இறைவன் எப்படி வேலை செய்யறான்? இதை நீங்க தெரிஞ்சுக்கலன்னா, மின்சாரத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கலன்னா ஏன் இழுப்புக்கு மின்சாரம் வராதுங்க. மின்சாரம் எப்படி வேலை செய்யுது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி அதோட இழுப்புக்கு தான் நான் போறேன். ஏன் இழுப்புக்குலாம் அது வரல. ஏன் இழுப்புக்கு வரணும்னா மேல இன்சுலேஷன் போடாம வயரை போட்டு அப்படியே சொருனோம்னா சாக்கடை செத்து போடுவோம். அது எப்படி கொண்டு வரணுமோ அந்த முறைப்படி தான் நான் கொண்டு வந்து இந்த மின்சாரத்தை நான் பயன்படுத்துகிறேன். ஏன் இஷ்டத்துக்கு நீ கிடையாது, உன் இஷ்டத்துக்கு அது இருக்குது. ஆனா அதோட சிஸ்டத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டாதான் உன் இஷ்டத்துக்கு அது வேலை செய்யும். இது போல தேவன் ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் எப்படி செய்யறாரு, அவர் என்ன முறையில அவர் கிரியை செய்கிறார், இயங்குகிறார் என்று நாம் தெரியாம நம்ம உட்கார்ந்து நீங்க அழுதுட்டு இருக்கிறதுனால நிச்சயமா 10 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. அப்ப இறைவன் எப்படி வேலை செய்யறான்? நம்ம இதெல்லாம் நம்ம ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறோம்? ஏன் நம்ம இப்படி நிர்விசாரமா இருக்கிறோம்? ஒரு குழியில உள்ள குழந்தை ஆண்டவன் ஏன் காப்பாற்ற மாட்டேங்கிறான்? காப்பாத்தினா எப்படி காப்பாற்றும்? சரி, இன்னொரு காரியம் சொல்றேன். பரலோகத்துல என்னன்னா, அங்க வெளிச்சம் கொடுப்பதற்கு சூரியன் கிடையாது. தேவனுடைய மகிமையே பரலோகத்தை வெளிச்சமாய் கொண்டு வர போகிறது. இதனால வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கேள்வி, பரலோகத்துல தேவன் சூரியன் இல்லாமல் வெளிச்சத்தை கொடுக்க முடியுமானால் இந்த பூலோகத்துல தேவனால் சூரியன் இல்லாமல் வெளிச்சத்தை கொடுக்க முடியுமா முடியாதா? முடியும்னா ஏன் அவர் அப்படி செய்யல? ஏன் ஒரு சூரியன் மூலமாக இந்த பூமிக்கு வெளிச்சத்தை இறைவன் தருகிறான்? ஏன் ஒரு கடவுளுக்கே ஒரு மனிதனுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் ஏன் தேவைப்படுகிறது? கடவுளுக்கே ஒரு மனிதனுடைய பசியை தீர்க்க ஏன் ஒரு தட்டு சோறு தேவைப்படுகிறது? கடவுளுக்கு நம்முடைய காரியங்களை செய்வதற்கு ஏன் ஒரு பொருள் தேவைப்படுகிறது? குழியில் விழுந்த ஒரு மனிதனை, குழந்தையை காப்பாற்றுவதற்கு கடவுளுக்கே ஏன் ஒரு மனிதன் தேவைப்படுகிறான்? ஏன் இறைவனால நேரடியா செய்யக்கூடாதா? செய்ய முடியாதா? ஏன் அவன் அப்படி செய்யாம இருக்கிறான்? சொல்லுங்க. ஒரு பிறந்த குழந்தையா இருந்தா கூட உங்க அம்மா வாயை திறந்து பாலை வச்சு, ஒரு புட்டி பாலையோ ஏதோ ஒரு பாலை வச்சு திணிக்கிறா, புஷ் புஷ்னு அமுக்கினா கூட அந்த
அந்த வாய்க்குள்ள பால் போயிடுச்சு. இப்ப அந்த வாய்க்குள்ள இருக்க பால் வயிற்றுக்குள்ள எப்படி போகும் சொல்லுங்க பார்க்கலாம். புள்ளையோட வாயை திறந்து வச்சு இந்த பாட்டில இருக்க தண்ணியை ஊத்தினா கூட அது அப்படின்னு முழுங்கினாதான் அந்த தண்ணி உள்ளுக்குள்ள போகும் பாருங்களேன். இல்லைன்னா அது போகாது, இல்லைன்னா அது போகாது. அப்ப இதெல்லாம் என்ன சிஸ்டத்துல நல்ல இதெல்லாம் எந்த சிஸ்டத்துல தேவன் இயங்குகிறார் இதை நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளணும். அப்ப கண்ணீரை தேவனால் துடைக்க முடியும்னா தமிழ்நாட்டில எல்லாம் உலகத்துல ஒரு ரூபாய் அளவு கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. கடவுளால குறைய தீர்க்க முடியும்னா உலகத்துல எல்லாத்தோட குறையும் கடவுள் தீர்த்துக்கிட்டே தீர்க்கணுமே. அவரால் தான் முடியும்னு சொல்றீங்களே. அப்படி தீர்க்க முடியும்னா ஒரு சிலருடைய குறை தான் தீர்க்க முடியுமா? பலருடைய குறையை தீர்க்க முடியாதா? அப்ப இறைவனுடைய சிஸ்டம் என்ன? அவர் எந்த சட்டத்திட்டத்தில் இயங்குகிறார்? கவனிங்க. ஒரு 2 பழமொழி சொல்றேன், நீங்க அதை விளங்கிறதுக்காக சொல்றேன். இஸ்லாமிய பழமொழி ஒன்று சொல்லுகிறது, இறைவன் உலகில் உள்ள அனைத்து பறவைகளுக்கும் உணவளிக்கிறான். இறைவன் உலகில் உள்ள அனைத்து பறவைகளுக்கும் உணவளிக்கிறான், ஆனால் அவைகளை அதன் கூட்டிற்குள் அவன் வீசுவதில்லை. அதை அவன் எங்க வீசுறதில்லைங்க? இறைவன் உணவு தராங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை பறவைகளுக்கு மாத்திரம் இல்லைங்க, நாய்க்கு, பன்னிக்கு, எருவு மாட்டுக்கு, கொசுவுக்கு, மூட்டை பூச்சிக்கு, உன் தலையில் இருக்கிற பேனுக்கு, அது போடுற ஈருக்கு, எல்லாத்துக்கும் ஆண்டு என்ன செய்யறான்? உணவளிக்கிறான். ஆனா ஆனவன் டெய்லி காலைல எந்திரிச்சு தேவதூதனை விட்டு ஒவ்வொரு கூட்டுக்கு வாசல்ல கொண்டு போய் தீனி வச்சு போறானா? என்னங்க? இல்ல. சரி, சீன பழமொழி ஒன்று சொல்றேன். இறைவன் நெய்யத்தான் பாலைத்தான் தருவானா, நெய்யை தர மாட்டானா? இறைவன் என்ன தருவானா? பாலை தருவானா, பாலைத்தான் தருவானா, நெய்யை தர மாட்டானா? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு போய் ரொம்ப டயர்டா வந்துட்டேன், 4 லிட்டர் நெய் கேட்கறாங்க, இன்னைக்கு நான் கறக்க போறேன், எனக்கு என்ன வரக்கூடாது? பால் வரக்கூடாது ஆண்டவரே. ஒரு 2 லிட்டர் குறைஞ்சாலும் நான் மைனஸ் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல. ஒரு 2 லிட்டர் நெய்யாவது வரட்டு சொல்லிட்டு கரு 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 கருன்னு கறந்துகிட்டே இருந்தா கடைசியில் ரத்தம் தான் வரும். சத்தியமா நெய் வராது. இல்ல வருமா? இல்ல என் வீட்டு மாட்டில் நெய் வருதுன்னு சொல்றேன், கை தூங்க. நான் பின்னாடி வந்துடுறேன் உங்க வீட்டுக்கு முன்னாடி. உலகத்தில் இருக்கிற எல்லா மாடும் பால் தான் கறக்குதா ஒழிய என்ன தரல? சரி, நெய் தான் வேணாம், உங்களால முடியல, கொஞ்சோண்டு தயிராக கொடுத்துட்டு ஆண்டு வரேன். இன்னைக்கு ஒரு நாள் உர ஊத்த மறந்துட்டேன், திடீர்னு பாச வர வந்துட்டாரு அப்படின்னு மாட்டை பிடிச்சி கறந்தா தயிர் வருமா? சரி, ஆண்டவர் தான் தெம்பு இல்லை, கொஞ்சம் மோராவது வட்டுமே, கொஞ்சம் தண்ணி கலந்தாவது பரவாயில்ல ஆண்டவரே. சரி, ஒரு 50 மில்லியாவது கொஞ்சோண்டு மோர் வட்டினா வருமா? வராது. இது ஏன் பழமொழியா வச்சிருக்கிறாங்க பெரியவங்க? இது ஏன் பழமொழியா வச்சிருக்கிறாங்க? நான் என்ன சொல்ல வரேன், இறைவன் எப்படி செயல்படுகிறான், எங்கே செயல்படுகிறான், எது வரைக்கும் செயல்படுகிறான்? ஆணை கொடுத்தாரு, பொண்ணை கொடுத்தாரு, சூரியனை படைச்சாரு, வெயில படைச்சாரு, காத்த படைச்சாரு, நீரை படைச்சாரு, மண்டையில மூளையை படைச்சாரு, நிலத்தை உழுகுணுன்னு படைச்சாரு, நெல்லை விதைக்கணும்னு மனுஷனுக்கு அறிவு கொடுத்தாரு, விதைச்சான், அழுத்தான், களஞ்சத்துல போய் சேர்த்தான், அதையும் கும்முன்னு குத்துனான், அரிசி வேற உமி வேறையா பிரிச்சான், அரிசியும் கத்திர எடுத்துட்டான். சரி, அப்புறம் சமைக்கிறதுக்கு அறிவும் கொடுத்தான், பாத்திரமும் கொடுத்தான், சீமண்ணையும் கொடுத்தான், கேஸும் கொடுத்துட்டான், இண்டக்ஷன் ஸ்டவும் கொடுத்துட்டான். இறைவன் அதை சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு பொண்டாட்டியும் கொடுத்துட்டான், எல்லாம் கொடுத்துட்டான். சமைச்சு கொடுத்தானான்னு கேட்கிறேன் நான். கவனிங்க. அப்ப இறைவன் எங்க வரான்னு மாத்திரம் அதை கண்டுபிடிங்க. அவன் ஏதோ ஒரு கோட்டுக்குள்ள நின்றுகிட்டு அந்த கோட்டுக்குள்ளதான் அவன் செயல்பட்டு இருக்கிறார். அப்ப மனிதன் செய்ய முடிந்த ஒரு சிறு காரியத்தை கூட தேவன் செய்ய மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. இது ஆமேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அப்ப நான் ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க முட்டிக்கால் போட்டு ஜபிக்கும் பொழுது ஆண்டவரே இதை நான் செய்யற வேலையா, நீ செய்யற வேலையா இப்படின்னு கேள்வி கேட்காம நீ ஜபம் பண்ணனா உன் ஜப நேரம் வேஸ்ட். எத்தனையோ பாசஸ் மீட்டிங் போயிட்டேன், போன உடனே பேனாவை திறந்து மூடியை கழட்டி வச்சிருவேன், அவங்களுக்கு ஏன்னு தெரியாது. அப்புறமே நான் கேட்பேன், இந்த ஊர் இயேசுவால எல்லாம் முடியுமான்னு கேட்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்க? எல்லாம் முடியுமாங்க. ஒன்னும் செய்வான், எனக்கு இந்த பேனா மாத்திரம் நான் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மூடி தர சொல்லு. மூடி தருவாரா உங்க இயேசு? என்னங்க என்னங்க மூடிறதுக்கு யோகியது இல்ல? என்ன சாமி கும்பிடுற நீ? என்னங்க கை கொடுத்துருக்கானா? ஆடு மாடு கூட தான் கை இருக்குது, மண்டையில மூளையும் கொடுத்துருக்கான்னு. சரி, கவனிங்க. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் அந்த பேனாவை மூடி தரக்கூடாது? நல்லா சவால் விடுறானே.
சவால் விடுறான். இன்னைக்கு உலகத்துல ஒருத்த வந்து சவால் விடுறான், இயேசு உண்மையான தெய்வம்னா எந்த பேனாவை மூடி தர சொல்லுங்க சவால் விடுறான். சொல்லுங்க, ஆண்டவர் மூடி தருவாரா? மூடி தர மாட்டார். அப்ப ஆண்டவரால மூட முடியாதா? அப்ப ஏன் ஒரு மூடி தரல? உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு புரியுறதுக்காக தான் சொல்ல வரேன். நானே நோட்ஸ் சரியா எடுக்கல, வேணே நான் அப்படி நான் சொல்றதுலாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நோட்ஸ் எடுத்து வந்தா உங்களுக்கு இதா இருக்கு. கவனி, நான் சொல்றேன் பாருங்க. இப்ப ஆனந்தி வந்து ஒரு வீட்டுல கூப்பிடுறாங்க, போறாங்க. அந்த அம்மாவுக்கு கை கால் வராம படுத்து கிடக்குது. அம்மா ஒரு டைம்ல காப்பி வச்சு கொடுமான்னு கேக்குது. வச்சு தருமா? சரிதான், வச்சு தருது. சரி, கை கால் இருக்கிற ஒரு அம்மாவே வந்து நல்ல வெயிட்டா இருக்குது, இது இரும்பு டேபிள். ஆனந்தி கொஞ்சம் ஒரு கை பிடிமா, தூக்க முடியலன்னு கேக்குது. என்ன செய்வ? நீ ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒரு அம்மா கூப்பிடுது, ஒரு ஹெல்ப் கேக்குது, செய்வியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. செய்வோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் சொல்றதெல்லாம் 100 தடவை சொன்னதுதான், இருந்தாலும் நீங்க திரும்பி திரும்பி உங்க மனசுல பதிய வைக்க விரும்புறேன். இதுல இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போவேன், அதான் விஷயம். இன்னும் நான் பாயிண்டே எடுக்கல. இப்ப ஆனந்தியை கூப்பிட்டு அந்த அம்மா, ஏமா காலைல சமைச்சு வச்ச பாத்திரம் அப்படியே இருக்குது, அப்படியே கொஞ்சம் கழுவி வச்சுட்டு போயிட அப்படின்னா, இப்ப கழுவி வைக்குமான்னு கேளு. இப்ப புரிஞ்சுக்கோங்க. என்னமா இந்த உதவி செஞ்சேன்னு? இதே அந்த அம்மாவுக்கு 2 கை 2 காலம் ஆக்சிடென்ட் ஆகி படுத்துக்குச்சு, ரொம்ப தெரிஞ்ச அம்மா. அந்த அம்மாவே கேட்கலன்னா கூட ஆனந்த் என்ன செய்யும்? இப்ப கவனிச்சுக்கோ, இப்ப கவனிச்சுட்டே வாங்க. இதை தூக்கி வைக்க ஆயத்தமா இருந்த ஆனந்தி ஏன் அது சின்ன தட்ட கழுவத்துக்கு மனசு வரல? ஏன் கழுவுல? அதாவது நல்லா விளங்கிக்கோங்க. அதாவது ஆண்டவருக்கு பாராக்ளிட்டோஸ் என்று பெயர் இருக்கிறது. பாராக்ளிட்டோஸ் என்றால் தமிழ்ல தேற்றரவாளன்னு போட்டாச்சு. அதுக்கு 6 பேர் இருக்குது. அந்த 6ல ஒரு பேர் வந்து ஹெல்பர், உதவியாளர் என்று பெயர். நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் காத்திருக்கிறார். அவர் நாமம் உதவியாளர். ஏங்க மைக் இருக்குது, நான் மைக்கை பயன்படுத்துறேன். அது போல உதவியாளர் என்று கர்த்தர் சொல்றாரு. அவரை பயன்படுத்துறது யார் வேலை? உங்க வேலை. இப்ப அந்த உதவியாளரை தான் நீங்க எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு உதாரணம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இவ்வளவு உதாரணமும் உங்க வாழ்க்கையில நீங்கள் அந்த உதவியாளரை பயன்படுத்த வேண்டும். அந்த உதவியாளர் எப்போ உங்க வாழ்க்கையில வருவார்? அவர் எங்கே நிற்கிறார்? அவர் எந்த வேலையை அவர் சார்ஜ் எடுத்து செய்வார்? எந்த வேலையை செய்ய மாட்டார்? எந்த வேலைய? எனக்கு கை கால் இழுத்துச்சு, நான் பாஸ்டர் தான், எனக்கு வந்து தண்ணி தேவை, பக்கத்துல இந்த பாட்டில் தண்ணி இருக்கு, பாத்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு கை கால் வரல. ஆண்டவரே யாருமே இல்லப்பா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீயாவது பாட்டில் எடுத்து வாயில தண்ணி ஊத்திடான்ப்பா அப்படின்னா அவர் ஊத்துவாரா? சொல்லுங்க. அவர் இரக்கம் இல்லாதவரா? அன்பு இல்லாதவரா? ஏன் ஊத்த மாட்டேங்கிறாரு? ஒரு நாள் ஜாம் பண்ணாலும் ஊத்துவாரா? ஊத்துவாரா? நான் விக்கிட்டு சாவறேன், சாவரணத்துல ஊத்துவாரா? அப்ப ஆண்டவன் ஊத்துவானா? குளில உள்ள குழந்தைய காப்பாத்துவானா? அவன் எப்படி காப்பாத்துறான் அப்படின்னா சூழ்நிலை மூலமாக காப்பாற்றுகிறான். என்னங்க? இதைத்தான் சொன்னேன். நமக்கு வெளிச்சம் கொடுக்க கர்த்தர் ஒரு சூரியன்கிற ஒரு பொருள் மூலியமா வெளிச்சத்தை கொடுக்கிறாரு. இன்னைக்கு ஆனா சொல்றேன், ரொம்ப டயர்டா இருக்குது, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க பேசுறீங்க ஆண்டவரே. அவர் பேசினா சூப்பரா பேசுவார், என்னை மாதிரி வளவளம் உங்களை தூங்க விட்டுட்டு பேரி பார்ப்பாரு. நல்லா பேசிட்டு 1/2 மணி நேரத்துல வேலையை முடிச்சுட்டு வெள்ளக்காரன மாதிரி டக்குனு வாழையிலையா வீட்டுக்கு போங்க எல்லாம் கறி சாப்பிடுன்னு அடிச்சிருவாரு. நான் பேச தெரியாம பேசி மென்ன முடியாம முழுங்க முடியாம முழுங்கி திட்ட முடியாம திட்டி ஒரு ஊருக்கு கூட்டத்துக்கு போயிருந்தேன். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அம்மா தான் கொஞ்சம் படிச்ச அம்மா மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அம்மா என் பிரசங்கத்தை கேளுமா அப்படின்னு பேரை சொல்லிட்டேன். பேரை சொல்லிட்டேன். அடுத்த நிமிஷம் அந்த அம்மா சேலை வீட்டு வீட்டுக்கு போயிடுச்சு கூட்டத்தொட்டு. சரி, ரொம்ப முக்கியமான வழக்கு கூட்டம் முடிச்சு கேட்டா, எப்படி பாஸ்டர் என்ன சொல்லலாம், என்ன நினைப்பாங்க சபையில? என்ன செய்யல? நான் பேசணும் வேணுமா? எப்படி சொல்லலாம்? எல்ஷடாயை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க புள்ளைக்கு புள்ள இல்ல, இவங்களுக்கு புள்ள இருக்குது. அவங்க புள்ளைக்கு வந்தது அது புள்ள இல்ல, வந்தது அம்மா. அந்த அம்மா கிட்ட சும்மா இருக்காம என் வாய் கம்மிட்டு இருக்குதா? அம்மா கவனிட்ட தொலைஞ்சு போச்சு, அமைஞ்சு போயிடுச்சு. அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க? என் புள்ள பிரக்கலைங்கிறத சுத்தி காட்டியா?
நான் என்னை போய் எதில் அடிச்சுக்கிட்டேன்? நான் உங்க வீட்டில் போய் தயவுசெய்து யார் வீட்லயே அது 118 தையல் போட செருப்பு இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. அதை என்கிட்ட கொண்டு வந்து நான் வச்சுக்கிறேன், என்னை அடிச்சுக்கிறேன். சரிங்க, எதை பத்தி பேசியிருந்தா பாருங்க. இறைவனுக்கு கவனிங்க, இறைவனுக்கு சூரியன் மூலமா தான் வெளிச்சத்தை கொடுக்கிறாரு இல்லைங்களா? தண்ணி மூலமா தான் தாகத்தை தீர்க்கிறார். ஆகாரத்தின் மூலமா தான் பசியை தீர்க்கிறான். குழியில விழுந்தவன ஒரு மனுஷன் மூலியமா தான் இறைவன் காப்பாற்றுறான். இது வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. அப்ப இறைவன் எப்படி செயல்படுகிறான் அப்படின்னா சூழ்நிலை மூலமா தான் இன்னைக்கு இறைவன் செயல்படுகிறான். எது மூலியமா செயல்படுறான்? சின்ன பிள்ளைங்க ஒரு காரியம் சொல்றேன், புரியணும், புரிஞ்சுக்கோங்க. இப்ப அண்ணாதுரை செத்து போயிட்டான். நல்லவேளை அவங்க அம்மா போகலன்னா அவங்க அம்மா பயந்து போயிடுவாங்க. எப்படி நீ மகன் உசோட இருக்குமா சாவடிக்கலாம்? அண்ணாதுரை செத்தாச்சு. அண்ணாதுரைக்கு கடலை உரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். திருவண்ணானைக்கு மல்லிகா சிஸ்டர் வந்து 4 பாக்கெட் கடலை உண்டை கொடுக்குறாங்க. இப்ப அண்ணாதுரைக்கு அதை சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வருது. எத்தனை கடலை உண்டை சாப்பிட முடியும்? அதான் வந்து டெய்லி நாயும் பூனியும் முத்தம் கொடுக்காத நாள் இல்ல அவங்க வீட்டுல இருந்துச்சுன்னா எருவு மாட்டு குழம்பும் முத்தம் கொடுத்துருக்காது, நான் பார்த்திருக்கிறேன். அப்படி ஒரு அதிசய பிறவி அந்த பிறவி. சரி இருக்கட்டும். லதா செத்து போச்சு. செத்து போன பிறகு ஒரு அழகான நாய்க்குட்டி வீட்டுக்கு வருது. இப்ப இந்த நாய்க்குட்டி அந்த அம்மா முத்தம் கொடுக்க முடியுமா? என்னங்க நல்லா கவனிங்க, முடியுமா? இவரால கள்ளம்டாய் நீங்க முடியலன்ட்ட, அந்த அம்மாவால முத்தமும் கொடுக்க முடியாதுன்ட்ட, என்னதான் முடியும்? சரி, இந்த பாட்டில் மூடியாவது திறக்க முடியுமா அண்ணாதுரையால? சரி, குடிக்கதான் வேணாம்ப்பா, பாஸ் ரொம்ப முக்குறா, நானா போய் திறந்து கொடுத்துதான் வரேன் அப்படின்னு திறந்து கொடுக்க முடியுமா? நல்லா கவனிச்சுக்கோ, முடியாதுல்ல. இப்ப நான் கேட்கிற கேள்வி நல்லா கவனிங்க. இப்ப ஏன்டா நீ பிசாசுக்கு பயப்படுறான்னு கேட்கிறேன். என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. செத்து போனவனா பிசாசு அலையிறான். செத்து போனவனுக்கு நீ ஏன் பயப்படுற? செத்து போனவனுக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க சுடுகாட்டுக்கு போனா கூட அது உன்னை அடிக்கணும்னா எவன் மனசு மூலையாவது பூந்தாதான் உன்னை அடிக்க முடியும் ஒழிய சும்மா அப்படி வெள்ளை வெளியில வந்து பொழிச்சுன்னு ஒரு அரைஞ்சு பேய் அடிச்சிருச்சுடா இவனை அப்படிங்கிறதுனா சிறு புள்ளத்தனம், கிறுக்கு புள்ளத்தனம். மண்டையில சாணியை வச்சுட்டு பேசுறான் பேச்சு. புளி அடிக்கல, கிளி அடிச்சிருக்கு. என்னங்க, கழுத வயசாச்சு வேணிக்கு நாங்க அன்னைக்கு மங்களத்துல இருந்து வந்துட்டு இருக்கிறோம். அக்கா அக்கா இங்க பாருங்கக்கா, இந்த இடம் தான்க்கா கலகல 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 சவுண்ட் வருதுக்கா. அதுக்கு இன்னொரு பாஸ்டர் ஜப்பாக்கெட்டு வெள்ளையா ஒண்ணு போச்சுங்க மங்களத்துல இருந்து வர வழியில. அது என்ன ஊரு? வெள்ளாளப்பட்டி. இப்ப அங்க ஒருத்த 4 பேர் வீடு கட்டிருக்கான். இப்ப வீடு கட்டிட்டாங்க, இப்பெல்லாம் வராது போல இருக்கு இந்த அம்மா. ஏன்னா வீடு கட்டிட்டா வராது, தோப்பு கட்டிட்டா வராது. நைட்டு 12 மணினா பிசாசு வந்து ரொம்ப ஸ்பெஷல். மத்தியானம் 12 மணினா அதுக்கு ரொம்ப டயர்டாகி ஒன்னும் செய்ய முடியாம சக்தி குறைஞ்சு போயிடுது. பாருங்க எவ்வளவு மனுஷன் நம்ம ஏமாறோம் பாருங்களேன். சின்ன பிள்ளைங்களாம் கத்துக்கோங்க. என்னடா புரியுதா? பேயால வந்து இதை திறக்க முடியுமா? ஏன்னா அதுக்கு என்ன இல்ல, உடம்பு இல்ல, என்ன இல்ல, சரீரம் கிடையாது. சரீரம் இருந்தாதான் திட்டுறது, அடிக்கிறது, குத்துறது எல்லாம். அங்கதான் ஒண்ணும் கிடையாதா? நீ மூக்கு உன்னாலே நாக்குல பாயாசம் ஊத்துது, அப்படியே நான் நக்க முடியுமா? பேயு அதான் முடியாது. அதையே நக்க முடியல. நீ என்னடா செய்ய போற? என்னென்ன நீ செய்ய முடியும்? செய்ய முடியுமா? செய்யலாம். எப்ப செய்யலாம்னா இன்னைக்கு பைபிள் இந்த பிரசங்கம் வரும். ஒரு மனிதனுக்குள்ள புகுந்து கொண்டு தன்னுடைய ஆசைகளை சொல்லலாம், இப்படிலாம் செய்யலாம். அது மாத்திரம் இப்ப பிசாசால முடிஞ்சதுன்னா ஒரு காதலன் செத்து போயிட்டா காதலையே கொண்டு போட மாட்டானா, இல்ல விட்டுருவானா, அவன் கூட்டிட்டு போயிட மாட்டானா, வாடி மாவளையும் கூட்டிட்டு போக மாட்டானா அடுத்த நிமிஷமே. அங்கதான் முடியலையே, கூட்டிட்டு போக முடியாது, தொடக்கூட முடியாது. பேச முடியுமா? அன்பே அப்புறம் என்னமோ பேசுறீங்க, பரவாயில்ல, காதலெல்லாம் நமக்கு வருமானம் இது, அன்பு மூத்த என்னென்னமோ பேசுறீங்க, தங்கமே வைரமே வைடூரியமே பேசுறீங்க, அதெல்லாம் வர. அப்ப பேச முடியுமா? என் தங்கம், என் செல்ல இல்ல, எங்க செல்லம், அது கேட்குமா? நீ சொல்லிட்டே இருக்கலாம், அது கேட்குமா? அது உட்காந்து உன்னத்தோட சிரிச்சுக்கிட்டு இருக்கும். உனக்கு அடி வவுறு பத்திக்கிட்டு எரியும். வவுறு இருக்காதான வவுறு எரியும். சரிங்க, அப்ப நல்லா கவனிச்சுவாங்க. திரும்பி நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, பிசாசுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஆண்டவரே ஒரு சூழ்நிலை மூலமாகத்தான் இயங்குகிறார். இதே போலதான் இப்பயும் சொல்றேன், ஆண்டவர் அப்படிதான். பிசாசும் ஆவியா தான் இருக்கிறான், ஆண்டவரும் இப்படிதான் இருக்கிறாரு,
ஆவிதான் இருக்கிறார். நீங்க ஒன்றும் பயப்பட வேணும். அவரு வந்து ஆகாசம் இறங்கி வந்து ஒன்று படாருன்னு ஏன் கிரியை செய்யலன்னா அவரும் இப்ப ஆவியா தான் இருக்கிறார். அவரால் மனுஷருக்கு எடுக்க முடியாதா? தாராளம் எடுக்க முடியும். எடுக்காம இருக்கிறாரு. இந்த பிசாசால முடியாது. அதனால இவரும் தன்னை மட்டுப்படுத்தி கொண்டார். அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. அது யுத்த தர்மம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆண்டவருக்கு எதிராளி பிசாசு, அவனுக்கு என்ன சக்தியை தேவன் கொடுத்தாரோ அந்த சக்தியோடு தான், அந்த எல்லைக்கு உட்பட்டு தான் இன்றைக்கு தேவன் கிரியை செய்கிறார். தேவனால முடியாது ஒன்றுமில்லை. பிசாசு வல்லமுடையவன், ஆனால் நம்முடைய தேவன் சர்வ வல்லமுடைய தேவன். அவரால் முடியாத உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது. அவர் தான் சர்வ வல்லமுடைய தேவன். ஆனா அவர் தன்னுடைய சர்வ வல்லமை வெளிப்படுத்தாம இருக்கிறாரு. ஏன் தெரியுங்களா? சர்வ வல்லமை வெளிப்படுத்தாம அவர் கிரியை செய்கிறாரு. ஆனா எப்படி கிரியை செய்யறாருன்னா அவரும் திரும்பி சொல்ற மறுபடியும் சூழ்நிலையின் மூலமாகத்தான் தேவன் வெளிப்படுகிறார். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு கடவுள் எப்படி வேலை செய்யறாரு அப்படிங்கறத நீங்க மனதில் நீங்கள் பதிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப தேவன் எப்ப உதவி செய்யறாரு அப்படின்னு சொன்னா அந்த பாயிண்ட் நான் மறுபடியும் எல்லாம் ஒரே பாயிண்ட் தான் சுத்தி வளைச்சு பார்க்க போனா. இப்ப கவனிங்க, உன்னால முடிஞ்ச வேலைய நீ இன்னொருத்த கொடுத்தா அவங்க செய்வாங்களா? ஒரு மனுஷன் உதவி கேட்கறான், அந்த வேலையை அவங்களால செய்ய முடிஞ்சா அந்த உதவியை நம்ம செய்யலாமா? செஞ்சா நீ பைத்தியக்கார இல்ல நீ வேலைக்காரின்னு அர்த்தம். என்ன ராஜா சார் புரியுதா? ராஜா சாருக்கு நடுமுதுகுள்ள எறும்பு கடிக்குது, முக்குன்னு முக்குறாரு. ஜான்சி சொரிஞ்சு விடு அப்படிங்கிறாரு. சொரிஞ்சுடுமா? சொரிஞ்சுடாதா? கொஞ்சம் இங்கேயும் சொரிஞ்சு விட அப்படின்னாரா குத்து விட்டனாம அவனை கையால உனக்கு இங்க சொரிய முடியுமா முடியாதா? சொல்லுங்க. என்னங்க முடியுங்கள? ஒருத்தன் கூப்பிட்டு முதுகு சொரிஞ்சுடுங்கிறான், முதுகுக்கு சோப்பு போடுங்கிறான். போடுங்களா போட மாட்டீங்களா? பாவண்டு போடுறீங்க. இந்த இதுக்கும் போடுங்கிறான். இப்போ கோவம் வருமா வராதா? இத புரிஞ்சுக்குவாங்க. இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது யாரு இது இன்னும் யாரும் புரிஞ்சுக்கல. இதை புரிஞ்சுக்கிட்டோம். இது அப்படியே தெய்வத்தோட பக்கத்துல போகும்போது இப்ப தெய்வம் உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். அவர் ஹெல்ப்பரா இருக்கிறாரு. இப்ப அவர்கிட்ட நீ எந்த வேலையை வைக்கணும் இதை மட்டும் புரிஞ்சுக்கோ. உன்னால முடிஞ்ச ஒரு சின்ன வேலையை கூட கர்த்தர்ட்ட துணிகரமா வாயை திறந்து நீ சொல்லாத. புரியுதா? புரியல? ஒரு மனுஷங்கிட்டையே நீ உன்னால செய்ய முடிஞ்ச வேலையை நீ செய்ய சொல்லக்கூடாது. அப்படின்னா இறைவன் கிட்ட போய் உன்னால செய்ய முடிஞ்ச ஒரு வேலையை செய்யன்னு சொன்னா அது தேவ தூஷணம். அது இது வரைக்கும் புரியுதா? புரியலையா? இறைவன் அதை செய்ய மாட்டான். நீ எத்தனை கத்துக்கத்தான் செய்ய மாட்டான். நானாவது இறங்கிதான் அவர் இறங்க மாட்டார். ஏன்னா அது உன்னால முடியும். நல்லா நான் வச்சுக்கோங்க. அப்ப உன்னால எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் யார் தான் செய்யணும்? உனக்கு எதெல்லாம் தெரியுமோ அதை யார் தான் செய்யணும்? உனக்கு எதெல்லாம் தெரியாது நீ நினைக்கிறியோ அங்க யார் வருவா? இதுல இன்னொரு தப்பு பாரு. இது ஒரு தப்பு. இவனால செய்ய முடிஞ்சத கத்தட்ட செய்யன்னு சொல்றது இது அறிவாளித்தனமா முட்டாள்தனமா? முட்டாள்தனம். இதை விட இன்னொரு முட்டாள்தனம் சொல்றேன் பாருங்க. இது எல்லாரும் மாட்டிக்குவீங்க. இவனால எது முடியலையோ அதை ஆண்டோட சொல்றதே இல்லை. ராஜா சார் லைட் அடிக்குதா? கொஞ்சோண்டு லைட் அடிக்கணும். மனுக்குள்ள எப்படி போகுது பாருங்க. என்ன கண்ணன் சார் இவனால முடிஞ்சத இவனை செய்ய சொல்றாரு ஆண்டவர். சரியா? நான் அவர் எங்க நிக்கிறாருன்னா உன்னால எப்ப முடியலையோ அந்த ரிலே ஆட்டோ ஓடுவாங்க, குச்சி ஒடியாந்து இப்படி குச்சியை கொடுப்பான் இல்லையா? அவன் ரெடியா இருப்பான், வாங்கிட்டு கட்டாரம் ஓடுவான். அதுக்கு மேல அதை ஓடக்கூடாது. அந்த மாதிரி ஆண்டவர் கரெக்டா இருக்காரு. அங்க வந்து குச்சியை கீழே போட்டுறாரு. ஏன்னா இதுக்கு மேல என்னால சொல்லுங்க, என்னால ஏங்க கார் வாங்க? என் சக்திக்கு முடியுமா ஐயா? என் சக்திக்கு காரெல்லாம் முடியுமா ஐயா? டிவி ஏமா வாங்கல ஐயா? என் வசதிக்கு இதெல்லாம் முடியுமா ஐயா? நான் எல்லாருக்கும் சொல்றேன், இந்த மஞ்ச கைத்தோட செத்தீங்கன்னா விசுவாசியா இருந்து கழுத்துல என்னை தயவு செய்து உன் இளவுக்கு என்னை கூப்பிடாதீங்க. கீர்த்து வீட்டுல செத்தாலும் என்னை கூப்பிடாதீங்க. வாடகை வீட்டுல செத்தாலும் என்னை கூப்பிடாதீங்க. உங்களுக்கு ஒரு வெறி வேணாமா? உடம்புல சாக்கரையா ஓடுது. நான் சொல்லி கொடுத்து தான் இருக்கிறேன். இப்பவும் சொல்லி கொடுத்து தான் இருக்கிறேன். சார் கடவுள்லாம் யாரு சார்? உன்னால எந்த இடத்துல முடியலன்னு சொல்லி டயர்டாகி உட்காந்தியோ அந்த இடத்துல உன்னை தூக்கிட்டு ஓடுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறான். அது வரைக்கும் நீ ஓடி ஆகணும். அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டேப்பா. அவர் தூக்குவான்னு தெரிஞ்சாலும் அவர் தூக்கிடுவாரு.
நீ வேற ஒண்ணு தூக்குன்னு கூட சொல்ல முடியாது, சொல்ல வேணாமே. நானும் தூக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்? விதைச்சிட்டு வந்து விளையும் நான் சொல்ல மாட்டேன், எப்படியாவது விளையட்டானவே சொல்ல மாட்டேன். ஏன்? விளைக்கிறது ஏன் வேலை, விளைய செய்யறது அவன் வேலை. அவன் வேலை நான் ஏன் குறுக்கால போயிட்டு அவன் வேலையில அவன் கரெக்டா இருப்பானா இருக்க மாட்டானா? இறைவன் தன்னுடைய வேலையில கரெக்டா இருப்பாரா இருக்க மாட்டாரா? இருப்பான் சார். நீ அட்வைஸ் பண்ண வேணாங்க, நீ கதற வேணாங்க, நீ கெஞ்ச வேணாங்க, நீ கூப்பாடு போட வேணாங்க, இதெல்லாம் விளையிக்கோங்க. இப்ப மறுபடியும் ஆரம்ப பாயிண்ட்க்கு போறேன். அதெல்லாம் கேள்வியாக நிப்பாட்டி பதில் வரல, இப்ப பதில் கொண்டாடுறேன். அப்ப குழியில விழுந்த ஒரு மனுஷனை இறைவன் காப்பாற்ற கூடாதா? சூழ்நிலை மூலமா இயங்குகிறான்னு சொன்னேன், சூழ்நிலை மூலமா இயங்குகிறார். அப்ப இதே போல நல்லா நம்பிச்சுக்கோங்களேன், இதே போல தேவன் சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவர் செயல்படுகிறார். இப்ப நம்மளுடைய வேலை என்ன? அவர் எந்த சட்டத்திட்டத்தின் கீழ் செயல்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு அவரை நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்தி வெற்றி காண்பதுதான் மிக முக்கியமான விஷயம். இது புரியுதுங்களா? இப்ப அந்த சட்டத்திட்டத்துல ஒரு சட்டத்திட்டம் தான் அந்த எல்ஷடாயை பற்றி நான் சொல்லுகிறேன். அதுல ஒரு சட்டத்திட்டம் சொல்றேன் பாருங்க. அந்த அம்மா நல்லா தூங்க ஆரம்பிச்சிருச்சு பாவம். அந்த அம்மானா பின்னாடி பாக்குறீங்க, சகுந்தலம்மா அந்த அம்மானா ஏன் பின்னாடி பாக்குறீங்க? உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஆளை சொல்லுவானா, மூணாவது லைனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அம்மாவை சொல்லுவானா? கவனிங்க, சட்டத்திட்டத்துல ஒரு சட்டத்திட்டம் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, இது ஏற்கனவே சொன்னதுதான், இருந்தாலும் சொல்றேன். இறைவன் வெயிலையும் படைச்சிருக்கிறான், நிழலையும் படைச்சிருக்கிறான். நீ வெயில உட்கார்ந்துக்கிட்டு இறைவா உனக்கு இதெல்லாம் நியாயமா இருக்குதா? எத்தனை பேர் வீட்டுக்குள்ள உட்காந்து நிழல்ல உட்காந்து காத்து வாங்கிட்டு இருக்க, என்னை போட்டு வெயில இந்த வாட்டு ஆற்றியப்பா, என்னைக்காவது என் மேல இறக்க வச்சு என்னை ஒரு நாளாவது நிழல்ல கூட்டிட்டு போக மாட்டியா? டெய்லி நான் ஜெபம் பண்றேன். என்னைக்கு அவங்களுக்கு நிழல் கிடைக்கும்? கிடைக்குதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் குருடா இருந்தா கூட கிடைக்காது. குருடனா இருந்தா கூட வெயில இருந்தா கூட கடவுளை அவனை தூக்கி கொண்டு நிழல்ல வைக்கவே மாட்டார். இது தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் முக்கியமான சிஸ்டங்க. இது இன்னும் அமெரிக்காக்காரனுக்கே தெரியாது. நான் சொல்றேன், தயவுசெய்து கோச்சுக்காங்க. இதெல்லாம் தெரியும், இப்ப நான் சொல்ல போறதான் தெரியாது. இறைவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறானே ஒழிய ஆசீர்வாதத்தை தரமாட்டான். நீ என்ன நொந்துகிட்டாலும், நீ என்ன மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டாலும் கர்த்தருக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் செவுத்துல போட்டு மண்டையை போட்டு உடைக்கிறேன், எப்பதான் வெயில் வருமோ ஆண்டவா ஆண்டவனே அப்படிங்கிற. நீ அங்க பிரதேசம் பண்ணு, நீ பாத யாத்திரை போ, நீ கெடா வெட்டு, நீ கோழி வெட்டு, நீ தலையெல்லாம் நெல்லு, நீ நிர்வாணமா சுத்து, எனக்கு என்ன? மண்டைய போட்டு ஓட செவுத்துல எனக்கு என்ன? நீ என்ன மாடா செவுரா? உன்னை அறிவு இல்லாம பறிச்சிருக்கிறதுக்கு நல்ல ருசிகரமா குழம்பாக்கி சோத்த ஊத்தி நக்கு நக்கு நக்கிற கைய போட்டு நாலு ஒரு சோத்து விடாம அதுக்கு அறிவு இருக்கா? இதுக்கு அறிவு இல்லையா? உன்னை எவன்டா வெயில உட்கார சொல்லுது? வெயில படைச்சானே ஆண்டவன் நிழல படைக்கலையா? நிழல உண்டாக்கலையா? போ நிழலுக்கு. நிழல் உன்னை தேடி வராது. வரணும்னா சாயங்காலம் 7 மணி ஆகணும். இப்போ நிழல் வேணும்னா இப்ப நிழல் வராது. நிழல் வேணும்னா சரவணன் சொன்னது போல 2 கையை தூக்கி காமிச்சா அப்படி, ஏன் பாட்டில மூட முடியலன்னு சொன்னதுக்கு என்ன பதில்? இந்த பாரு 2 கையை ஆண்டவன் தந்திருக்கிறான். அது போல ஆண்டவன் மூளையை கொடுத்திருக்கிறான் சார். 2 கை 2 கால் தந்திருக்கிறான். ஆமைக்கு கூட யானை 10 யானை வலை முடிச்சு ஓடி வந்தா கூட ஒரு ஆமையை சாகடிக்க முடியாது. ஏன்? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அது என்ன செய்யுது? அது மெதுவா தான் போகுது. ஆனா அந்த தலையை உள்ளுக்குள்ள இருக்கிற வேலை இருக்கு பாத்தீங்களா, அது சரி ஃபாஸ்ட் தொடக் அப்படின்னு அனுப்பிடுச்சு தலை. அவ்வளவுதான். 78 மலைக்கு மேலந்து ஊட்டினாலும் நீ ஆட்டப்பா மாதிரி மேலந்து ராக்கெட்ல இருந்து நீ மேலந்து கீழே போறோம், இது டொப்புன்னு வரையாது. ஆண்டவன் பாரு எப்படி பார்த்திருக்கான் பாரு. அப்ப அந்த அதுக்கும் கூட ஆண்டவன் அறிவுலாம் கொடுத்துருக்கான, அதையும் கொண்டு போய் காப்பாத்தி யானை வந்துச்சு ஓரத்துல போப்பான்னு சொல்லல. அது தப்பு விக்கிறதுக்கான ஞானத்தை அந்த ஆமையை உண்டாக்கும் பொழுது தேவன் ஆமைக்குள்ளே தேவன் வைத்திருக்கும் போது உனக்கு தேவன் வைத்திருக்க மாட்டாரா? நீ உட்கார்ந்துட்டு வெயில்ல உட்கார்ந்துட்டு ஆண்டவனே ஆண்டவனேன்னு சொல்லாத. இப்ப இதுவும் ஓகே, இதெல்லாம் அமெரிக்கானுக்கு புரியும், சொரியம்பட்டிக்காரனுக்கு புரியும். இப்ப பாருங்க, எது அமெரிக்கானுக்கு புரியலன்னு பாரு. அங்கெல்லாம் முஸ்லிம் சபை வித்தியாசமா இருக்கணும். இறைவன் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறான், அதான் தரமாட்டான். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கிற வழி கிடையாது. இறைவன் சமாதானத்தை வைத்திருக்கிறான், ஆனால் அவன் தரமாட்டான். இறைவன் எல்லா உலகத்துல பட்சிகளுக்கும் உணவளிக்கிறான், ஆனால் கூட்டுக்குள்ளே வீசுவதில்லை. இதை மனசுல வச்சுக்கோங்க. அதான் வரேன்.
சமாதானத்தை வைத்திருக்கிறான். உலகாத்தான் இறைவன் செத்தான், உலகாத்தான் பிறந்தான், உலகாத்தான் அடிபட்டாரு, உலகாத்தான் செத்தாரு. ஆனா கொண்டாந்து வாயில திணிக்க மாட்டார் ஆண்டவர், திணிக்க மாட்டார். ஆசீர்வாதி சாபத்தை உனக்கு முன் வைத்திருக்கிறேன், நன்மையும் தீமையும் உனக்கு முன் வைத்திருக்கிறேன், வாழ்வையும் சாவையும் உனக்கு முன் வைத்திருக்கிறேன், நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவும் புரியுது. இதெல்லாம் அமெரிக்கானுக்கு புரியும், சிங்கப்பூர்காரனுக்கு புரியும், மலேசியாக்காரனுக்கு புரியும். இப்ப நான் ரெண்டாவது சொல்ல போறேன் பாரு, அதான் புரியல. இப்ப சொல்ல போறேன் பாரு. இந்த ஆசீர்வாதங்கிற வேர்டு பார்த்தனே சரி ஓரளவுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியுது. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாரு. எனக்கு பாத்துல பாரு ஒரு பொண்ணு என்ன செஞ்சது, இது மிராண்டா நினைச்சுக்காதீங்க எல்லாரும் பார்த்து, என்ன பாஸ் நம்மளெல்லாம் விட்டுட்டு மிராண்டா குடிக்கிறாருன்னு. குடிச்சீங்கன்னா வாந்தி எடுத்துருவீங்க, அப்படி ஒரு திரவம் அது, பயப்படாதீங்க. அது என்னவோ குளுக்கோஸை போட்டு கலந்து ஒரு பொண்ணு என்ன செய்யுது, எனக்காக குளுக்கோஸ் பாட்டில் வாங்கி கொண்டு கொடுத்து, அதை இன்னொரு அம்மா என்ன செய்யுது, அதை சுடுதண்ணில் போட்டு கலக்கி, ஏன்னா பச்சை தண்ணில் குடிச்சா எனக்கு தொண்டை கட்ட கட்டிச்சுன்னா பாஸ்டுக்கு என்ன செய்யறதுன்ட்டு சுடுதண்ணில் கலக்கி வாரம் டேபிளுக்கு வருதா வரலையா, வருதா வந்துருச்சா, இல்ல பக்கத்துல அந்த பொண்ணு நின்றுட்டு வாயை திறந்து ஊத்திக்கிட்டே இருக்குதா? இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப மனுஷனே ஒரு எல்லைக்குள்ள தான் வரும். தர முடியும், தமிழ்ல ஊற்றி தர முடியும், பாட்டில கொண்டு முன்னாடி வைக்க முடியும், குடிங்கன்னு கூட ஜாட காட்டலாம், குடிங்கன்னு கூட ஜாட காட்டலாம், இப்படின்னு கூட ஜாட காட்டலாம். குடிக்க வேண்டிய ஆள் யாரு? இப்ப இது போல ஆண்டவன் என்ன செய்யறான் பாரு, ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறான்னு சொன்னா சரி ஏதோ பாச சொல்றாரு கேட்டுக்குவோம். வளையப்பட்டி விஆர்எஸ்க்கு இன்னொரு 150 வருஷம் பிரசங்கம் பண்ண கூட தான் தெரியாததுக்கு, அதுக்குதான் புதுசா வந்திருக்கிறாரு. இருந்தாலும் சொல்லி தரேன், கத்துக்குவாங்க. வேற வழியே கிடையாது, இதுதான் சிஸ்டம். நீ எத்தனை ஜென்மானாலும் உனக்கா கத்தர் இறங்கி வர மாட்டார், தான் சிஸ்டத்தை மாத்த மாட்டார். கவனிச்சுக்கோங்க. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சிருக்கிறாருன்னு ஓகே புரியுதுங்க. அப்ப அதுல இருந்து இன்னொரு வெளிப்பாடு சொன்னா அது நமக்கு தேவையில்லை. ஆண்டவரால் ஆசீர்வாதத்தையும் தர முடியாது, பிசாசால சாபத்தையும் தர முடியாது. இது அதை விட பெரிய வெளிப்பாடு. இது இன்னும் எத்தனை ஜென்மம் கழிச்சு அமெரிக்காவுக்கு போமான்னு தெரியாது. ஆண்டவரால் ஆசீர்வாதத்தையும் தர முடியாதுன்னா பிசாசால் எப்படி சாபத்தை தர முடியும்? அது ஏற்கனவே பிரசங்கம் பண்ணேன், அது பிரச்சனை இல்லை. இப்ப நான் பண்ற பிரசங்கம் என்னன்னா, இந்த ஆசீர்வாதம் ஒரு ஜெனரல் டேர்ம், ஒரு காமன் டேர்ம். இதுல இருந்து ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு டேர்ம் எடுக்கிறேன், சுகம், சமாதானம், விடுதலை, ஆரோக்கியம் அப்படின்னு எடுக்கிறேன். இப்ப சுகத்தை தேவன் வைத்திருக்கிறார், அவர் தரமாட்டார். இது நல்லா கவனிக்கணும். இப்ப வந்தவனுக்கு சுகம் தரலையா கத்தரு? வந்தடத்து இல்லையா? தருவார். இப்ப நான் சொல்லி தரதெல்லாம் யாருக்குன்னா, கொஞ்சோண்டு மனுஷனா பிறந்து குளிக்கணும், காலில் நரவலம் மிதிச்சுட்டா கழுவணும் வர அறிவுள்ள மனுஷனுக்கு பேசிட்டு இருக்கிறேன். அந்த அறிவு கூட இல்லாதவனுக்கு ஆயப்பன் உதவி செய்வானா செய்ய மாட்டானா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறான், அவன் அங்கேயே ஆகியிருந்துடுறான், அங்கேயே போட்டு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவங்க அம்மா கறி கழிவுறோட கழிவிட மாட்டாங்க. அந்த மாதிரி உங்க மண்டையில அது கூட மூளை இல்லைன்னா ஆண்டவன் உதவி செய்வான், பயப்படாதீங்க. நல்லா புரியுதா? நான் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இன்னொரு தான் சொல்றேன். பைத்தியக்காரர்கள் இந்த உலகில உயிரோடு இருக்கிறாங்களா செத்து போயிட்டாங்களா? இதே முஸ்ல கொஞ்ச நாள் பஸ் ஸ்டாண்ட்ல போய் கையால நின்று பாருங்க. ஒரு அம்மா ஜடாமுடி போட்டுக்கிட்டு பெரிய ஒரு சாக்கு போய் தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். அந்த 5ஆம் படிக்கிற அம்மா, அதுவும் குழந்தை பத்தி அப்படி அப்படியே வளருது. இப்ப அந்த பைத்தியத்துக்கு பசிக்குது, சோறு திங்கணுங்கிற அறிவு மாத்திரம் எப்படிங்க வருது எனக்கு சொல்லுங்க. ஏங்க எல்லாமே மூளை வேலை நட்டு போச்சு. நட்டு இங்க வேலை செய்யல, மூளையே வேலை செய்யல. கரெக்டா 12 மணிக்கு சோறு திங்கணும் எப்படி உனக்கு மூளை வந்துச்சு? உனக்கு பைத்தியமே. ஏய் சொல்லு பைத்தியமே, பைத்தியம் சொல்லு. எந்த பைத்தியம் மாதிரி பேசுங்க. என் கேள்வி புரியுதா புரியலையா? அது பைத்தியம். ஆத்தா யாரு, புள்ள யாருன்னு கூட தெரியல, அம்மா யாரு, அக்கா யாருன்னு கூட தெரியல, அது பைத்தியம். மூளை வேலை செய்யல. 3 வேளை எப்படி சோறு திங்கிற நீ? சரி நீ சோறு திங்க விட்டுரு, 3 வேளை அதுக்கு ஆண்டா எப்படி சோறு போடுறான்? செத்தா போச்சு பைத்தியம் எல்லாம். சொல்லுங்க. அப்ப பைத்தியத்தை இறைவன் போஷிக்கலையா? அப்படி ஆவிக்குரிய பைத்தியங்களாகிய உங்களையும் கத்தர் போஷிப்பார். பயப்படாதீங்க. நீங்க ஆமேன்னு சொல்லக்கூடாது. விஆர்எஸ் நீங்க பைத்தியமா? பைத்தியங்களை கத்தர் போஷிப்பானா நீ ஆமாங்கிற. நீங்கள் ஆவிக்குரிய பைத்தியங்களா இருக்க வேண்டாம், ஊனர்களா இருக்க வேண்டாம். இருந்தீங்கன்னா அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நிச்சயமா ஆண்டவன் உங்களை போஷிப்பான், அதை பத்தி பயப்படாதீங்க. ஆனந்தி அவங்க அம்மாவுக்கு சாகுற வரைக்கும் பல்லு வளர்க்க ரெடியா இருக்குது. எப்ப 2 கை 2 கால் தொடக்குன்னு இன்னைக்கு எடுத்துக்க சொல்லு, தோல்ல தூக்கிட்டு வீட்டுக்கு போ, ஆனந்தி ரெடியா இருக்குது. அதுபோல நீ அறிவில ஊனமுள்ளவனா இருக்கும் பட்சத்துல உனக்கு இறைவன் உதவி செய்ய வல்லவனா இருக்கிறான். அதை பத்தி பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. நீ ஆண்டவனை அறியும் வரைக்கும் ஆண்டவனுக்கு உதவி செய்வான், அதை கவலைப்படாதீங்க.
இப்ப ஆண்டவரை அறிந்து வளர வேண்டாமா? இயேசு கிறிஸ்துவின் அளவுக்கு பூரண புருஷனாக வேண்டும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, எந்த மனுஷனையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேர்வினாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் உபதேசம் பண்ணுகிறோம் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போ பெர்ஃபெக்ட் மேனாக, ஒரு பூரண புருஷனாக தேவன் உங்களை நிறுத்த அவர் ஆசைப்படுவதுதான் நான் இப்படிப்பட்ட காரியங்களை பேசிட்டு இருக்கிறேன். அப்ப ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு தரமாட்டார்னு சொன்னா, சுகத்தை வச்சிருக்கிறாரு தரமாட்டார். சுகத்தை வைத்திருக்கிறார் தரமாட்டார். இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் பாரு, இதை ஒட்டி மார்க் 16க்கு போங்க. கடைசி 2 வசனம், கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் வாச்சாவே போதும். பதினாறுல கடைசி அதிகாரத்துல வாசிச்சதெல்லாம் ரைட்டு தான். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்ப ஆண்டவர் வந்து டாடா காமிச்சிட்டு பை பை காமிச்சிட்டு சிஇ சொல்லிட்டு சார் மேல போறாரு. நல்லா கவனிக்கணும், முக்கியமான விஷயம் சொல்றேன். அந்த எபிரேயர்ல அந்த வசனத்தை கொஞ்சம் அப்படியே தேடு பாப்பா. என்றென்றைக்கும் அப்படின்னு நான் டிக்ஷனரி பார்த்தா எடுத்துருவேன். என்றென்றைக்கும் அவர் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வசனம் வரும். 2, 3, 4க்கு அப்புறம் வரும். சரி, இதை கவனிப்போம். நான் இதை கவனிச்சிடும் போத. எங்க இந்த வார்த்தை எப்படிங்க வந்துச்சுங்க சொல்லுங்க. அவர் என்ன செய்யறாராம்? ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு, சொல்லுங்க, ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தாசினம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே தன்னுடைய கடைசி வார்த்தையை பேசி முடித்த பின்பு, நல்லா கவனிங்க, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு. இப்ப ஆண்டவர் என்ன செய்யப்பட்டாரு? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. ஓகே, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் நிப்பாட்டம் பண்ணிதானே? நிப்பாட்டில் பாருங்க, இன்னொரு வசனம் வருது, வாசிங்க. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். என்னது உட்கார்ந்தார்? தான் விஷயம். இந்த உட்கார்ந்தாருங்கிறதுக்கு அர்த்தம் தெரிஞ்சாலே விஆர்எஸ் ஆன்லைன் அப்படிலாம் போட மாட்டாரு. ஐயா நான் வச்சுக்கோங்க, மண்டைக்குள்ள ஏத்துங்க விஆர்எஸ் சார். இப்ப இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரா இல்ல ரெடியா நிக்கிறாரா ஓடுறதுக்கு? இந்த ஒலிம்பிக்லாம் ரன்னிங் எப்படிமா எனக்கு தெரியாது, இப்படி அப்படி இருக்கிறாரா இல்ல என்ன மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரா? நல்லா கவனிங்க, எங்க முக்கியமான வெளிப்பாடுங்க. 1 கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. ஆண்டவர் இப்ப பரலோகத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு கேள்வி. வந்தாரு, 3.5 வருஷம் பாடுபட்டாரு, போயிட்டு சேர்ந்துட்டான் மனுஷன். இப்போ போயிட்டாரு, அங்க போய் என்ன செய்யறாரு கவனிங்க. விஆர்எஸ் சார் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? அங்க கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைய பார்ப்போம், எக்காடு கட்டு போனா நமக்கு என்ன வாடி ராசாச்சி அப்படின்னு அங்க யாராவது பார்த்துட்டு இருக்கிறாரு? அதான் கிடையாது. உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு ஏன் சொன்னாரு? இந்த நக்கல் நையாண்டிக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்க. அர்த்தம் புரியுதா அக்கா? உட்கார்ந்து இருக்கிறாராம். ஹலோ, எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு வார்த்தை முடிக்கூடாதா? அதுதான் கிடையாது. அங்கதான் இன்னொரு சத்தியம் வருது, அடுத்த சத்தியம் வருது. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டது உண்மை. இப்ப ஆஞ்சா எங்க இருக்காரு? தேவனுடைய வலது பாகத்தில் இருக்கிறது உண்மை. ஆனால் அவர் என்ன செஞ்சிருக்காரு? இப்ப என்ன செஞ்சிருக்காருங்க? உட்கார்ந்து இருக்கிறார். ஏன் உட்கார்ந்து இருக்கிறாரு? எபிரேயர்ல வாசிக்கிறோம், என்றென்றும் அமர்ந்திருக்கிறார் வசனம் இருக்குது. அது எங்கேயே விட்டுட்டேன், எழுத விட்டுவிட்டேன். அதனால அதை மன்னிச்சுக்கோங்க, அடுத்த வாரம் அந்த வசனத்தை எடுத்து கொடுத்துறேன். இப்ப செல்போன்ல தட்டினா வந்துடும், கவனிப்போம். எபிரேயர் வாசிக்கிறோம், என்றென்றைக்கும் அவர் அமர்ந்திருக்கிறாராம். எப்படிங்க? எத்தனை நாளைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாராம் அவரு? என்றென்றைக்கும், ஃபார் எவர் அண்ட் எவர் இருக்குது. ஏன் இந்த வார்த்தையை போட்டு ஆண்டவர் போட்டு உயிர் எடுக்கிறாரு? ஏன் இந்த ஆண்டவர் இப்படி சொல்றாரு அப்படிங்கறதான் முக்கியம். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு? ஹலோ ஹலோ, செக் 1 2. ஹலோ,
சரி கவனிங்க. இப்ப ஆண்டவர் அவர் அமர்ந்திருக்கிற தேவன். ஏன் இந்த பதத்தை கர்த்தர் பயன்படுத்துகிறார்? கவனிங்க. சங்கீதம் 1 வாசிக்க வேண்டாம். அங்க என்ன சொல்லுகிறாரு? 3 விதமான மனுஷர்களை குறித்து, நடக்காதே, நிற்காதே, உட்காராதே அப்படிங்கிறார். நடக்காத, என்னங்க? நடக்காத, ரெண்டாவது நிக்காத, உட்காராத. இது என்னங்க? பாத்துக்கோங்க, ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க. நடக்காத, வாசிங்க சங்கீதம் 1 மற்றவங்க வசனத்தை வாசிங்க. வேணி நான் சொன்ன வசனத்தை தொலைவிட்டு எந்தெந்தைக்குங்கிற வேர்டு எபிரேயர்ல எங்க வருது கண்டுபிடிச்சாடு. நல்ல கவனிங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமலும், என்ன வார்த்தை? நடவாமல். சொல்லுங்க, நடவாமலும். வாசிங்க. இப்ப பாரு, பாவிகளுடைய வழியில, இது என்ன வார்த்தை? ஏன் இங்க நடக்கிறதுன்னு சொல்றது? இங்க நிக்காதங்கிறார். நில்லாமலும் பாரு. இப்ப எந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டாரு? உட்கார்ற இடத்துக்கு போயிட்டாரு. அப்ப நிக்கிறதுனா, நீ நடக்கிறதுனா வேற, நிக்கிறதுனா வேற, உட்கார்றதுனா, ஒரு பாவத்தை பார்த்து நடக்கிறதுனா வேற, அந்த பாவத்துக்கிட்ட நீ நிக்கிறதுனா வேற, அங்க நீ உட்கார்ந்துட்டானா அர்த்தம் வேற. எப்படிங்க? சரியா தப்பா? அப்ப ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு வேலை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வார்த்தையிலையும் மகா ஞானம் உள்ள கர்த்தர் நமக்கு ஞானம் கொடுக்கிறார். நடக்கிறதுனா என்ன, நிக்கிறதுனா என்ன, அவர் உட்கார்ந்து புறம்பிடுவார். நான் சொல்லியிருக்கிறேன். செல்லும் செலவை உட்கார்ந்து கணக்கு பாருங்கிறார். ஹலோ, ஒருத்தன் வீடு கட்டணும்னா செல்லும் செலவு என்ன செய்யணுமா? ஏன் கணக்கு பாருன்னு சொன்னா கதைக்காவதா? நேரத்தை மெனக்கட்டு எடுறாம அவனுங்கிறாரு. உட்காருங்கிறாரு. அவசரப்படாத, நடந்துகிட்டே எண்ணிட்டு இருக்காத, உட்காரு. முத பாத்தீங்களா? உட்கார்ந்து கணக்கு பாரு. செல்லும் செலவை உட்கார்ந்து கணக்கு பாரு. கரண்ட் வந்துருச்சு. என்ன செய்யலாம்? சரி கவனிப்போம். கரண்ட் வந்து வரட்டும். செல்லும் செலவை உட்கார்ந்து என்ன செய்யணுமா? சரி கவனிங்க ஒரு நிமிஷம். அப்ப அது போல ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் பரலோகத்துல உட்கார்ந்துட்டார் அப்படிங்கிறாரு. இது என்ன அர்த்தம்னு கேளுங்க. இதெல்லாம் கொஞ்சமாவது அர்த்தம் தெரியுதா? நான் சொல்லணுமா? உட்கார்ந்துட்டான்னு என்ன சொல்ல வர ராஜா சார்? ஒரு காரியம் என்ன வெளிப்படுத்துதுன்னா, நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன். அது ஆண்டவர் பூமியில சொன்னாரா சொல்லலையா? எல்லாம் முடிந்தது. சொல்லுங்க, எல்லாம் முடிந்தது. இப்ப நான் கேட்கிறேன், விஆர்எஸ் பேரன் வந்தாச்சு, பேரனுக்கு பையன் பிறந்தாச்சா? அந்த பேரனுடைய பையனுக்கு ரட்சிப்புக்கு ஏசுனார் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டாரா செய்யலையா? சொல்லுங்க. இந்த உலகத்துல பண்ணி போடக்கூடிய குட்டிகளுக்கெல்லாம், பண்ணி போடுற குட்டிகளுக்கு ஆகாரத்தை இறைவன் வைத்திருக்கிறதா வைக்கலையா? இல்ல திரும்பி ஏசுனார்கள் வந்து ஏதாவது நீ இப்போ வீட்டு பண்ணி குட்டி போடுற குட்டிக்கு ஆகாரத்தை வழி செஞ்சு வரணுமா? நல்லா கவனிங்க. வசனம் சொல்லவோ அக்கா போட்டி இறங்கிட்டீங்க, எங்க தொலைவிட்டு இருக்கீங்க? இதை கவனிங்க. அங்க ஒரு அம்மாவுக்கு வேலை கொடுத்தா, ஏற்கனவே பிரசனத்தை கேட்டுருக்கு, அதை தொலை விட்டேன். நீங்க ஏன் தொலைவுறீங்க? பத்து 12 வாசி. 2-3 வசனம் வரும். வாசிங்க பார்க்கலாம். என்றைக்கும் இருக்கிறார் அமர்ந்திருக்கிறான்னு வரணும். 10 12 சொல்லாத, வாசிங்க. ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் அப்படி போயிடுவாங்க. வந்துருச்சு பாருங்க. இங்க இவர் குசும் பார்த்துக்கோங்க. இவர் குசும் பாத்தீங்களா? இப்ப இங்க உட்கார்ந்தாருன்னு சொன்னாரு. என்னங்க அதளவு? மார்க் 16 என்ன நம்புறது? 16 19. இது எபிரேயர் 10-12. ரைட்டா? இதெல்லாம் கவனிங்க. இங்க பாருங்க சார், மார்க்ல சொன்னாரு அமர்ந்தாருன்னு, எபிரேயர்ல சொல்றாரு என்றென்றைக்கும் அமர்ந்திருக்கிறார். இது என்ன அர்த்தம் சொல்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ராஜா சார் புரியுதா? இனிமே நான் இறங்கி நான் வரமாட்டேன். இனிமே நான் இறங்கி வரமாட்டேன். பரிசுத்த ஆவியானவருக்கும் இறங்கி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரா? அவர் உதவியாளர்னு சொல்லிட்டாரு, சேத்தோட வரலன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவா கரண்ட் கட் ஆயிடுச்சு, வெள்ளிக்கிழமை சந்திரா வீட்டுல தங்கினேன், சனிக்கிழமை காலையில பெரம்பலூர் போகணும், ரைட்டு, காலையில கரண்ட் இல்லை, கரெக்டா நிப்பாட்டி விட்டான்.
சட்னி ஆட்டம் மறந்துட்டாங்க, எனக்கு பொடி தான் வச்சாங்க. சரி, பாஸ்டர் ஹெல்ப்பர்னு சொல்லியிருக்காரு, ஆண்டவரே எப்படியாவது வந்து இந்த மாவை கொஞ்சம் ஆட்டி கொடுத்துறேன், இந்த சட்னியக்காக கூட ஆட்டி கொடுத்துருக்காரு, ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு ஆட்டி கொடுப்பாரா? ஆமா, நான் சொல்றது வந்து இது புரியுதுங்க, இதெல்லாம் புரியுதுங்க. அடுத்த கட்டம் உங்களுக்கு புரியல. இது புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆவியானவருக்கு ஒரு வேலை வைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த வேலையை கூட அவர் செய்ய மாட்டார். அதை செஞ்சு கொடுங்க ஆண்டவரே, இதை செஞ்சு கொடுங்க ஆண்டவரே, ஐயா ஐயா அப்படிங்கிறீங்களா, அந்த ஐயாவே தப்பு. அவர் என்ன செய்வார்னா, புரிஞ்சுக்கோங்க, தண்ணி வேணும் ஆண்டவரேன்னு கேட்கிற, இறைவன் தண்ணி தருவானா? நல்ல கவனி, இறைவன் தண்ணி தருவானா? என்ன தருவான்? தண்ணி எங்க இருக்குது, தண்ணி எங்க போய் எடுத்துக்கலாம், அது தண்ணி எடுக்கிறதுக்கு ஆளு, இதெல்லாம் தருவான். என்னங்க புரியலையா? நீ என்ன கேட்கிற, இறைவனே தண்ணி கொடுன்னு கேட்கிற, இறைவன் தண்ணி தர மாட்டான். அதான் சொன்னேன், பாலை தருவான் நெய்ய தர மாட்டான்னு சொன்னது. நீ தண்ணி கேட்டல்ல, அங்க ஒரு அம்மா தண்ணி தண்ணி வேணுமாமா அப்படின்னு கேட்கும். அந்த தண்ணி கொட்டுல தண்ணி வச்சுட்டு போட்டுமான்னு கேட்கும். உடனே விட்டுறக்கூடாது, அம்மா கொஞ்சம் கிட்ட வாமா, என் வாயில ஊத்துமா, தமிழ் அந்த மாதிரி குடத்தோட ஊத்தான தண்ணி செத்துட்டு இருக்கிறான்னு கொஞ்சம் வாயை தந்து ஆண்டவனா பார்த்து நம்பிச்சிருக்கிறான், ஊத்து அப்படின்னு விக்கிட்டு பொறையறனால ஊத்திக்கணும். அப்ப இதே போலதான் நீ சோத்தை கேட்கிற, விடுதலையை கேட்கிற, சமாதானத்தை கேட்கிற, லொட்டை கேட்கிற, லொசுக்கு கேட்கிற, இது எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்னா இப்படி சுத்தி வளைச்சிட்டு வந்துட்டே இருப்பார். உங்க ஜெபம் எல்லாம் எதுக்கு பயன்படுதுன்னா, இந்த சூழ்நிலையை அமைத்து கொடுப்பதற்காக தேவன் போராடி கொண்டிருக்கிறார். அதனால்தான் நான் என்ன சொல்றேன், நீங்க மருந்து சாப்பிடுங்க நான் சொல்றேன். கர்த்தர் அன்றைக்கு சுகம் கொடுத்தா நம்புறீங்க, நான் என்ன சொல்றேன், வேண்டாம், இந்த வீம்பு எல்லாம் வேண்டாம். புதுசா வந்தவனுக்கு இயேசு பத்தி தெரியாது. அவர் சர்வ வல்லமுடைய கர்த்தர் மாத்திரமல்ல, சர்வ அதிகாரம் உள்ள கர்த்தர். கடல்ல நடக்க முடியாதுன்னு சட்டம் வச்சவரை கடல் நடந்தாரு, நடக்கவும் வச்சாரு பேதுருவ. அவரால் அவர் எழுதின சட்டத்தை அவர் மீறலாம், அவர் எழுதின சட்டத்தை அவர் மீறலாம். டெய்லி கடல் நடந்தாரா? இல்ல டெய்லி போர் நடக்க சொன்னாரா? போர்டு போட்டுக்கொண்டு நான் தான் கர்த்தர் வந்து தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நான் கடலில் நடக்கிறேன். இல்ல பேரெல்லாம் போர்டு போட்டுட்டு இயேசுவே மெய்யான தேவன் என்று நிரூபிக்க போகிறேன், ஊரில் இருக்க ஜனங்களாம் வாருங்கள் வாருங்கள் அப்படின்ட்டு நான் கடலை நடக்கிற மாதிரி இயேசுதான் தேவன் நடந்து காமிச்சானா? அந்த பொழப்புதான் கிடையாது. அவரோட சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டார் கர்த்தர். அற்புதங்கிறது என்னைக்காவது நடக்கிறதுங்க. இந்த அற்புதத்தை நீ டெய்லி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு விசுவாச தேவன் தந்து விட்டு போயிருக்கிறார். ரைட்டுங்க. கடைசி என்ன பாயிண்ட் சொல்லிட்டுங்க? அப்ப சூழ்நிலை மூலமா தான் தேவன் கிரியை செய்தோம். அப்ப தேவன் எல்லாம் முடிஞ்சு சொல்றாரு. இப்ப ஆண்டவரும் அப்படிதான், ஆவியானவர் அப்படிதான். அவர் ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டாங்க, அவ்வளவுதான். ஆவியானவர் வரும்போது ஒரு சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். நல்லா கவனிங்க, சகல சத்தியத்துக்குள்ளும். இப்ப ஆவியானுடைய வேலை என்னன்னு கவனிங்க. தலையில பேரு பிடிச்சிச்சுன்னா பேரு பிடிச்சு பாக்குறதா, 4-5 இடத்துக்கு கீழே போறதுக்கா? இல்ல இல்ல இல்ல, சகல சத்தியத்துக்குள்ள உங்களை. அப்போ நம்ம தப்பா விளங்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவரை நம்ம தப்பா விளங்கிட்டு இருக்கிறோம். இப்ப கலையரசன் சார் அம்புக்கிறேன். கலையரசன் சார், நீங்க வந்து உங்களுக்கு துபாய் கூப்பிடுறாங்க, ஒரு 15 வருஷத்துக்கு நீங்க வரக்கூடாது, ஒரு அக்ரிமெண்ட், நல்ல கம்பெனி, 50,000 சம்பளம், போவீங்களா போகலையா? சரி பரவாயில்லடி, கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கோடி, நான் மிலிட்டரிக்கு போயிட மாதிரி போயிட்டா தந்தாரேண்டி அப்படின்ட்டு போறீங்க ஒரு வார்த்தை. சரி, இந்த 10 வருஷத்துக்கு உங்க பையனுக்கு தேவையான அத்தனையும் நீங்க செஞ்சு வச்சுட்டு போவீங்களா, செய்யாம போவீங்களா? சொல்லுங்க. அட ஒரு 5 வருஷம் தான் வைங்களேன், 10 வருஷம் தான் தலையை போட்டு பிச்சுக்கிறீங்க, ஒரு 5 வருஷம் வச்சுக்கோங்க. அட 1 வருஷம் வைங்க. அட 1 வருஷம் நீங்க லெட்டரும் போடக்கூடாது, போனும் பண்ணக்கூடாதுங்க அந்த நாட்டில் சொல்லியாச்சு. இப்ப நீங்க லெட்டரும் போட முடியாது, போனும் பண்ண முடியாது. இப்ப இந்த 1 வருஷத்துக்கு தேவையான காரியத்தை கலையரசன் செஞ்சுட்டு போவாரா போக மாட்டாரா? அப்ப இயேசுநாதர் வந்தார்ல, 33 வருஷம் இருந்தார்ல, உயிரை விட்டார்ல, எல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னார்ல, இப்ப போய் என்றைக்கு உட்கார்ந்துட்டார்ல. இப்ப உலகம் அழிகிற வரைக்கும் உள்ள அத்தனை மனுஷனுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் தேவன் செய்து முடித்து விட்டார். நீ அவரை போயிட்டு இறங்கும் ஐயா, இறங்கும், எப்படியாகிலும் இறங்கும் ஐயா. அவரு இறங்கணுமா என்ன? ஒன்னும் புரியல எனக்கு. அவருக்கு இறங்கணும் இனிமே. அதனால்தான் என்றைக்கும் அமர்ந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வரிகளை கூட்டிட்டு போறதுக்கு மாத்திரம் இறங்குவார், அது வரைக்கும் இறங்க மாட்டாராங்க.
புரியுதா புரியலையா? அவரை பிடிச்சிட்டு சும்மா தொண்டைக்கிலேயே கத்துற இறங்கும் 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 இறங்குன்னு தமிழ்நாட்டில இருந்து உலகத்துல இருந்து எத்தனை கூக்குரல் தெரியுமா? டெய்லி அத்தனை கூக்குரல் பரலோகத்துக்கு போகிறது. எதுக்கு? ஆண்டவர் எப்படி என்ன செஞ்சிருந்தார்? மோகன் சி லாசர் அவரை முதல் குரல் கொடுக்கிறார், ஐயா திருச்சி மாநகரத்துக்கு இறங்கும். அவரும் சேர்ந்தா கூக்குரல் போடுறாரு பாவம். அவருக்கு இறங்கணும். அவர் தான் என்னென்றைக்கு அமர்ந்திருக்கிறேன்னு சொல்றாரு. லைட் அடிக்கணும் சார். அப்ப கடவுள் என்ன செய்யறாரு, எது வேலை செய்வார் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து சட்னி அடிக்கிற வேலை அவர் வேலை இல்ல, பேன் பாக்குற வேலை அவருடைய வேலை இல்ல, துணி துவச்சு போற வேலை அவருடைய வேலை இல்ல, வீட்டை பாதுகாக்கிற வேலை அவருடைய வேலை இல்ல. நீ சைக்கிளை பூட்டாம மாட்டா அவரை பாத்துக்க மாட்டாரு, மாட்டை தோட்டத்தில் விட்டு வந்தா பாத்துக்க மாட்டாரு. நீ மரியாதையா பாத்துக்கோ. ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை நீ கோயிலுக்குள்ள வரும்போது உனக்கு ஒரு கண்டாவையும் தெரியாது, ஊனமுலனா வந்த உனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு தேவன் காமிச்சாரு, சாகர வரைக்கும் அற்புதமா. இந்த பேய் என்ன செய்யறான், இந்த நம்ம இங்கேயே உட்கார்ந்துருக்க சில பேர் மாத்திரை எடுக்க மாட்டாங்க. ஒன்னாம் நம்பர் சுத்த பேய், பரலோகத்திலிருந்து இறங்கின மூத்த பேய் சொல்லி கொடுத்த பாடாது. என்னது? மாத்திரை எடுக்க மாட்டாங்க. கத்திரத்துல வரும்போது அத்தவரிய வியாதியை கடவுள் சுகப்படுத்தினானே, இந்த தலைவலியை தேவன் சுகப்படுத்த மாட்டாரா? கொஞ்சோண்டு அமிர்தாஞ்சன் எடுத்து அப்படி ஒரு பொட்டுல தடவி சூடா ஒட்டம் டீ கொடுத்து காத்துல அப்படியே சாஞ்சான்னா, ஆஹா, அப்படியே ஒரு பெரிய வனாந்த ஒரு சோலை வனத்துல ஒரு பெரிய ஊஞ்சல் போட்டு உன்னை உட்கார வச்சு உனக்கு உன் காவலன் பின்னாடி ஒரு ஆட்டு ஆட்டினா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தா அப்படியே தூங்கிடுவேன். அதை விட்டுட்டு இறைவா 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 ஆண்டவா ஆண்டவா கர்த்தாவே தேவனே, வந்தப்போ உனக்கு கேன்சர் வேலை குணப்படுத்தின கர்த்தர், வந்த பிறகு தலைவலிக்கு தலைவலியை சுகப்படுத்த மாட்டாரு, உனக்கு தலைவலிக்கு மாத்திரைங்கிறது காமிச்சு கொடுப்பாரு. சரி, இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் எல்லாம் பந்த், அமிர்தாஞ்சனும் கட்டு எல்லாம் கட்டு, உனக்கு தலைவலி வந்துருச்சு, மெடிக்கல் ஷாப்பு மூடி இருக்கு, இப்ப சுகப்படுத்த மாட்டாரா? இதையும் புரிஞ்சுக்கணும், இதையும் புரிஞ்சுக்கோங்க, அதையும் புரிஞ்சுக்கோங்க. மாத்திரையே எடுக்க மாட்டேன், அதான் தப்பு. நான் ராஜா சார் அடிக்கடி சொல்லுவேன், எங்கேயாவது போங்க 10 பைசா பிரயோஜனம் மாத்திரை இல்ல, உன் பிள்ளைய கத்தர் அற்புதமாய் சுகப்படுத்தி வருவார். அதுல ஒரு ₹1,00,000 பாடத்தையும் கத்து கொடுத்துருவார் கத்தர். அந்த வியாதிக்கு என்ன தீர்வு நான் கண்டு உன்னை கொண்டு போய் நடத்துறேன் பாரு, நடத்துவார். நீ செய்ய வேண்டிய நீ செய்யணும் பாருங்களேன், நீ செய்ய வேண்டிய நீ செய்ய, ஆண்டவனா தீர்ப்பான். அந்த வீம்ப வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். உன் வீம்ப உன் சோத்துல காட்டு, சோத்தை திங்காத, ஆண்டவன் என் பசி தீர்ப்பான் பாரு, நான் விசுவாசிக்கிறேன் காட்டேன், நல்ல மனுஷனே விஆர்எஸ் காட்டேன். அங்க தட்ட தட்டா போடுற ருசி குறைஞ்சா மூக்குல உதைக்கிற டுமில் 4 பல்லு போகுது பொண்டாட்டிக்கு. வீட்டுக்கு பூட்டு திண்டுக்கல் பூட்டு கொடுங்களேன் ஐயா. என்ன பூட்டு வேணுமா? திண்டுக்கல் பூட்டு. ஏன்னா மத்த பூட்டை உடைச்சு போடுறானா, திண்டுக்கல் பூட்டு பூட்டுக்கு ஃபேமஸா. தொடக்கு தொடக்கு தொடக்குன்னு பூட்டு போட்டுட்டு வர, ஏன் கத்தாது என் வீட்டை நீர் பார்த்துக் கொள்வது, நான் விசுவாசத்தோடு கோயிலுக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னு போயிட்டு வாய. வடிவேலு கண்ணை மூடி கணக்கு செருப்பு காணா போச்சு கோயிலுக்கு முடியும்போது. ஏன் விசுவாசம் அங்க காட்டியா? ஏன் அங்க காட்டல? ஏன் வைத்தியத்துல மருந்து சாப்பிடும் போது காட்டுற நீ உன் வீடு திபு 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 வீடு பத்தி எரியணும், உன் விசுவாசம் அங்க காட்டியா? சிப்பி ஒரு சபை இருக்கிறது, அந்த சபையில மருந்து குடிச்சா மாத்திரை எடுக்க மாட்டான். ரொம்ப சந்தோஷம். நானும் போய் வீட்டு பரம்பரைக்கா நான் பிச்சைக்காரனா வரேன், வேலைக்காரனா வரேன், அடிமையா வரேன். உன் எலும்பை நான் உடைச்சுட்டு தொடக்குன்னு எலும்பு என்ன செய்யறேன், தொடக்குன்னு உடைச்சிடுறேன், ஒரு வரல உடைச்சிடுறேன். எத்தனை இயேசு வந்து அந்த எலும்பு கூட சொல்லி பார்க்கலாம். கூட்டு வரா என்ன வீரசு? ஏங்க ஏன் மருந்து எடுக்கணுங்கிற? இப்ப நீ எங்க போற? இப்ப எங்க போற? ஆஸ்பத்திரிக்கு இல்ல, கட்டு கட்டுற இடத்துக்கு. ஐயோ அம்மா, முட்டையை போட்டு தேய்ச்சி வெள்ளை ஊத்துற வரைக்கும் இந்த வைத்தியம் பண்ணலாமா? இது வைத்தியம் இல்லையா? கண்ணாடி சோடா போட்டு கண்ணாடி மாட்டிட்டு பைபிளை பாக்குறிய, அது வைத்தியம் இல்லையா? ஆனா காய்ச்சல் என்ன செய்யக்கூடாது, மாத்திரை எடுத்தா கிடையாது, திருவிருந்து கிடையாது. இன்னைக்கு இருக்காங்க கிறிஸ்தவங்க, மாமியார் உடைச்சா மண்ணு சட்டிங்க, ஐயோ பொண்ணை உடைச்சிட்டு ஆளே மருமோல, ஐயோ ஐயோ. இது யார் உடைச்சா? அதே சட்டி தான். அது யார் உடைச்சிட்டா? கண்ணன் சார் எத்தனை தடவை இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கோம், அவரு டூட்டியில் இறங்கிட்டார். இன்னைக்கு முன்னாங்க சோ டயர்டுங்க. ஏங்க எனக்காக பொண்டாட்டி கேட்கிறாளே விட மாட்டியா? இனிமே நானும் ராஜேந்திர மாதிரி பின்னாடி உட்காந்துக்கிறேன் பாரு, முன்னாடி உட்காரவனான்னு நீ கண்டுபிடிக்கிற.
பாடத்தை தயவு செய்து பார்த்துக்கோங்க. நான் எவ்வளவு பொறுமையா சொல்றேன்னு பாத்தீங்க. இன்னைக்கு எனக்கு பொறுமையை நாவியா இறங்கிட்டாரு போல இருக்கு. வேற வழி இல்ல. ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா கத்துக்கல. நீங்க கத்துக்கிட்ட போய் வேலை வைக்கிறீங்க. நான் கேட்கிறேன், மனுஷனே, ஜபத்துல நீ கத்தருக்கு வேலை வைக்கணும் யாரான்னு கேட்கிறேன். நீ யாரு கத்தருக்கு வேலை வைக்க? உனக்கு என்ன அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார்? அவரு வேலை அதுனா அவர் வேலையை கூட சொல்ல வேண்டாங்கிற. அவர் செய்வார் நான் சொல்றேன். செய்வார செய்ய மாட்டாரா சொல்லுங்க. எங்க கம்ப்யூட்டர்ல போய் கட் பண்றீங்க, காப்பி பண்றீங்க, அங்க பேஸ்ட் பண்றீங்க. பேஸ்ட் பண்ண கூட ஜாம் பண்றீங்களா? கத்தாவே இதை பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க, கம்ப்யூட்டர் எப்படியாவது பேஸ்ட் பண்ணுங்க வேண்டீங்களா? பேஸ்ட் கமாண்ட் பண்ண உடனே அது பேஸ்ட் பண்ணிருச்சு. கட்டுன்னு சொன்ன கட் பண்ணிருச்சு. காப்பி காப்பி பண்ணிருச்சு. ஒரு கம்ப்யூட்டர் கேடு கட்ட அறிவில்லாத கம்ப்யூட்டர் நீ சொன்ன வேலையை செய்யும் பொழுது கர்த்தர் தான் வேலை எல்லாம் கரெக்டா இருப்பாரா இருக்க மாட்டாரா? அவர்கிட்ட போய் ஜபத்தை வேலை வைக்கிற. அவன் கொஞ்சம் உங்களுக்கு அறிவு வரணும். நீங்க கர்த்தருக்கு வேலை வைக்காதீங்க, ஆவியானவருக்கு வேலை வைக்காதீங்க. அவர் உங்க வேலையில எவ்வளவு செய்ய முடியும் செஞ்சு முடிச்சிருங்க. முடிச்சிட்டு திரும்ப தான் வந்துரு. நிலத்துல கொண்டு போய் நிலத்தை உழுது பண்படுத்திட்டு விதைச்சிட்டு வந்துரு. அது போன வாசி காமிச்சல. என்ன வாசி காமிச்ச? ஒரு மனுஷன் நிலத்துல விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலையில விழித்திருக்க. என்னங்க என்ன ஆண்டவன் சொல்லி தரான் பாரு. நைட் என்ன நின்னையே ஆண்டவரே என்ன நட்டு வச்சேன் வருதம் வரலையோ தெரியல, அப்படி போய் பார்த்துட்டு வாமா மிளகுல விட்டுருக்குதான்னு. போ மாயே மாயே. அது அத்தை புள்ள பேர் என்ன? குபியா. அது பேர் என்ன? குபியா. குபி நீயா அது போமா. போ பாயே அக்கால போ சொல்லு. அப்படியா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. விதைச்சாரு வந்து கண்ணத்துல கைச்சிட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு பாரு. ஐயா கேட்கிறாரா கேட்கலையா? கவலைப்பட்டு இருக்காரா? அது விளையும். ஏன்னா விளைய செய்யறது நீ இல்லப்பா, ஆண்டவன் அங்கு அதை விளைய செய்து கொண்டிருக்கிறான். அதன் டியூட்டியில் அவன் கரெக்டா இருப்பான். உன் டியூட்டி ஆடு மாடு மேயாம வெயில் படுறான்னு மட்டும் பாத்துக்கிட்டு கிட, தண்ணி போதான்னு பாத்துக்கிட. உன் டியூட்டில நீ கரெக்டா இரு. என் டியூட்டில நான் கரெக்டா இருப்பேன். இருப்பாரா இருக்க மாட்டாரா? அவர் டியூட்டில நீங்க தலையிடாதீங்க. அவர் டியூட்டில அவர் 100% கரெக்டா இருப்பார். நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஏன் விசுவாசம் வரல நான் கேட்கிறேன். ஏங்க வரல அமலா சிஸ்டர்? ஏங்க வரலையாங்க? வரணுங்க. நான் என் வேலை கரெக்டா இருக்கும் போது ஆண்டவர் அவர் வேலை கரெக்டா இருப்பாரு. ஆண்டோட வேலை என்ன? உன்னால எதுவும் முடியலன்னு சொல்லிட்டியோ அங்க இருந்து அவர் வேலை ஆரம்பிக்குது. அப்ப அவர் வேலை ஆரம்பி. அப்ப என்றென்றைக்கும் அமர்ந்திருக்கிறார் என்று எபிரேயர் 10:12 மார்க் 16:19 அவர் அமர்ந்திருக்கிறார், உட்கார்ந்து விட்டார் என்று சொல்லப்படுவதோட ரகசியம் என்னவென்று சொன்னார். இனி அவர் இறங்கி வர போறது கிடையாது. நீ கத்தியால வகுப்பை குத்தி கிழிச்சாலும் சரி, நீ என்ன செஞ்சாலும் இறங்கி வர போறதில்ல. உனக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் தேவன் செய்து முடித்து விட்டுத்தான். ஒண்ணு கூட மிச்சம் வைக்காம தான் இன்னைக்கு அவர் அமர்ந்திருக்கிறார ஒழிய சும்மா ஒண்ணு தேவன் அங்க போய் அமரல. இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வரட்டும். தலைவரசன் இங்க இருந்து துபாய்க்கு போகும்போது ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு தானே போறாரு. சொல்லுங்க என்ன மலையாள நீங்க 2 நாள் டூர் போறீங்க. இந்த 2 நாள் பிள்ளைங்களுக்கு சோத்துக்கு அட்லீஸ்ட் பணமாவது கொடுப்பீங்களா? சோத்தியாவது ஆக்கி வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்களா? அப்ப உங்களுக்கு இந்த அறிவு இருக்கு இல்லைங்க. ஏங்க உங்களுக்கு இந்த அறிவு இருக்கு இல்லைங்க. உன் பிள்ளைங்களுக்கு 2 நாள் சோத்துக்கு என்ன வழி செய்யணும்னு தெரியுது இல்லைங்க. தெரியுது இல்லைங்க. ஏங்க ஆண்டவனுக்கு அறிவு இல்லையா? அவன் போய் உட்கார்ந்து இருக்கிறான்னு என்னங்க அர்த்தம்? எப்ப உட்காருவான் ஆண்டவன்? எல்லா வேலையும் செஞ்சு முடிச்ச பிறகுதான் உட்கார்ந்து இருக்கிறான். இன்னைக்கு இறைவன் உட்கார்ந்து இருக்கிறான். அவரை பிடிச்சி ஆட்டி அலக்கழிச்சு மாவாட்டிடக்கூடாது. அப்ப ஆண்டவன் எப்படி வேலை செய்யறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். என்ன உதாரணம் சொன்னேன்? வெயிலையும் நிழலையும் படைச்ச கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவானே. ஆண்டு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறான வழி ஆசீர்வாதத்தை தர முடியாது. வாதியார்கிட்ட போய் ஆண்டு வாதியாரே எனக்கு மார்க் எப்படியாவது போட்டுருங்க, 4 வீட்டுல இருக்க அத்தனை மாட்டி நான் 1 மாசம் சும்மா மேய்ச்சி தரேன்னா மார்க் போட்டுவானா? மார்க் போட மாட்டான். மார்க் போட மாட்டான். அதனால அந்த பேப்பர்ல கொஸ்டின் பேப்பரை கையில கொடுப்பான். அதுல விஷயம் இருந்தா மார்க் வந்துடும். அதுல விஷயம் இருந்தா மார்க் வந்துடும். இவ்வளவுதான். நீ போய் மார்க் மார்க் மார்க்னு கேட்கறதெல்லாம் முட்டாள்தனத்தை காட்டுது. இதே போல ஆண்டவன்கிட்ட போய் நீ சில நன்மைகளையும் சில ஆசீர்வாதங்களையும் கேட்கிறாய். ஆகவே நீ ஆசீர்வாதத்துல நீ கேட்க வேண்டிய இடத்துல அவரும் கிடையாது, அவர் கொடுக்க வேண்டிய இடத்துல அவரும் கிடையாது. அவர் வச்சுட்டு போயிட்டேன்னு தமிழ் தான் சொல்லியிருக்கிறாரு. அவன் பாஷையில சொல்லிட்டாரு கத்தரு. அதை விலையும் கேட்டு நம்மளுடைய கடவுள் ஆண்டவன் நீ ஆசீர்வதிக்கலைங்க. நீ சேர்த்து உன் புள்ள சேர்த்து உன் பேரன் சேர்த்து ஆசீர்வதிக்க மாட்டார். ஏன் ஆசீர்வதிக்கிறது அவர் வேலை இல்லைங்க. வாதியாருக்கு மார்க்கே போட மாட்டேங்கிறாருங்க. எப்ப போடுவாரு? உனக்கும் போட மாட்டான், பிள்ளைக்கும் போட மாட்டான்.
நீ எழுதியிருந்தாலப்பா மார்க் போட முடியும், நீ பரிச்சை எழுதலையாப்பா, உனக்கு எப்படி மார்க் போடுவான்? உட்காந்து நான் எந்த பரிச்சை எழுதலான்னு கேளுங்க, வீட்டுக்கு போகும்போது கச்சேரி புகையில போட்டு வாயில வெத்தலை பாக்கு போடும்போது யோசிங்க, ஆண்டவரே என்ன ஆண்டவரே நான் பரிச்சை எழுதலன்னு டேவிட் பிரகாஷ் சொல்லிட்டான், என்னப்பா நான் பரிச்சை எழுதல, மார்க்கையும் கேட்க வேணாங்கிறான், என்னதான் செய்யறது? இந்த கோயிலுக்கு பார்த்து பேசாம வராம இருக்கலாம் போல இருக்குது. எல்லா கோயிலும் வேற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அழுது ஜெபம் பண்ணுவோம் பாருங்கள், உங்களுக்காக உபவாசம் போடுகிறோம் பாருங்கள். அப்படின்னா இவன் நல்லா பாஸா இருக்கிறானே, இவன் என்ன செய்யறான்? நமக்காக உபவாசம் வர போடுறேங்க ஐயா. இவன் நம்ம டேவிட் பிரகாஷ் என்ன சொல்றான்? என்னையும் உபவாசம் போட விட மாட்டேங்கிறான் ஐயா. அன்பாதான் போடல, என்னையும் போட விட மாட்டேங்கிறான் ஐயா. நம்ம வேற சபையை பார்க்க வேண்டியதான். பக்கத்துல பாரு நடக்க சித்தப்பம்மா கல்யாணம் கணக்கா கஷ்டப்பட்டுட்டு, சரி போ இந்த கடையாவது ஒரு சித்தப்பம் பண்ணியாவது கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு அவனா கல்யாணம் பண்றானா? சவுந்தலாமா தூங்கிட்டு இருக்கிறாங்க, சவுந்தலாமா பக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க. பாத்தியா, உடனே சோத்துக்கு போட்டு பாக்குறீங்க. உங்களுக்கு எத்தனை தடவை நான் டியூஷன் சொல்லிக்கிறது? நான் உங்க சோத்துக்கு போட்டு எந்த அம்மா உட்காந்துட்டு இருக்குது? முந்தானி எடுத்து கையில வச்சுக்கோமா, ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க இழுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த சொறி பிடிச்சவங்கையும் இரும்பு பிடிச்சவங்கையும் சும்மா இருக்காது போல இழுத்துக்கிட்டே, ஏன்னா வெடுக்கு 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 எடுக்கணும், இழுத்துக்கிட்டே இருக்கணும். கவனிங்க. இப்ப அடுத்த பாடத்துக்கு நான் போக போறேன். அடுத்த பாடத்தோட என் பிரசங்கத்தை முடிக்க போறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வாசிங்க. மார்க் 9 எத்தனாவது வசனமா? 22. மார்க் 22, 23 இல்லையா? கவனிங்க, இதனுடைய கான்டெக்ஸ்ட் நான் சொல்றேன். 18வது வசனம் வாசிங்க. அதுக்கு மேல வசனம் வாசி. அதுக்கு மேல வசனம் வாசி. மேல் வசனம்னா மேல் வசனம் தான். அந்த வேத பார்வன் எங்க சொல்ல எனக்கு தெரியும். எனக்கு கவனிங்க, கான்டெக்ஸ்ட் அதாவது பேக்ரவுண்ட் முக்கியம் இல்ல, இருந்தாலும் உங்களுக்கு அறிவு கொண்டு வரேன். இது இந்த வார்த்தை எங்கே எப்பொழுது யார் மூலியமா சொல்லப்பட்டது? இங்கிலீஷ் என்னதுக்கு பேரு? இஆர்சியா? அப்படி இங்கிலீஷ்ல கிடையாதா? தமிழ் இருக்கா? இடம் சுட்டி பொருள் விளக்கலாம் இப்ப கிடையாதா? இங்கிலீஷ்ல அது கிடையாதா? கான்டெக்ஸ்ட் சொல்லி யாரு யார்கிட்ட சொன்னது எப்ப சொன்னது அதெல்லாம் கிடையாது. இப்ப இங்கிலீஷ் நாங்க படிக்கும் போது இருந்துச்சு அப்படின்னா பாருங்க. அக்கா ஐஆர் இதெல்லாம் கிடையாதாங்க உங்களுக்கு எல்லாம்? அது இஆர்சின்னு தான் சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து இடம் சுட்டி பொருள் விளக்கு. சரி பரவாயில்ல, இப்ப கிடையாது. அது 10th பிளஸ்க்கு எதுக்குமே கிடையாதா? 10th இல்லையா? திருட்டு மொழி முழிக்காது, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுரு, அவ்வளவுதான் விடு. ஏன் மொழி மொழின்னு முழிக்கிறேன்? முழிக்கிறதுனால வந்துட போதா? கவனிங்க, என்ன நடக்குதுன்னா பரிசேயரும் சதுசேயரும் ஆண்டவருடைய சீசர்கிட்ட வம்படிச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இயேசுநாதர் அந்த இடத்துல கிடையாது. இவனுடைய கொள்கை என்னன்னா கிறிஸ்துவத்தை தவறுன்னு சொல்லி நிரூபிக்கணும் அப்பயே. அதனால எப்படா ஒரு மீனோட ஒரு மீன் வர காத்திருக்குமாம் கொக்குங்கிறது போல பரிசேயரும் சதுசேயரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா ஏசாமி இல்ல. இவன் என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு ஊமையும் செவிடும் ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு பையனை கொண்டு வந்து சீசர்கிட்ட கொண்டு வந்து விரட்டியான்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுத்து, அவங்க அப்பா அந்த பையனை கூட்டிட்டு சீசர்கிட்ட வரான். நல்லா கவனிச்சுக்கோங்க. சீசர்கிட்ட வந்து, ஐயா இந்த பேய் இவன் எங்க பிடிச்சாலும் தண்ணியில் தள்ளி விடுது, தண்ணி கண்ட தள்ளி, நெருப்பு கண்டா நெருப்பு தள்ளி விட்டுருது, கல்ல கண்டா கல் எடுத்து குத்திக்கிறான். இவனுக்கு நல்லதான் பேசிட்டு இருந்தான். இந்த ஆவி பிடிச்சதுல இருந்து பூமியாவும் போயிட்டான், காது டமரமா போயிடுச்சு, காது கேட்கல. ஐயா என்னையா செய்யறான்? ரொம்ப நாளா இருக்குது இந்த பேய், இதை போய் தர மாட்டேங்குது. அவனு இதெல்லாம் பிளான் யாருது பாரு, இந்த திருட்டு பசங்களுடைய பிளான். இதை கொண்டு போய் இங்க விட்டு சீசர்கிட்ட விட்டு, சீசர்கள் பாரு என்ன செஞ்சிருக்காங்க, போ 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 போன்னு இன்னைக்கு ஊழியக்காரன் மாதிரி விரட்டி இருக்கிறான். அது போய் சேரல. இப்போ அவன் வந்துட்டானுங்க.
யாரு? பரிசேயரும் சதுசேயரும் வந்துட்டு, ஐயா முடியலையே முடியலையா 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 முடியலையா, ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறியா, உன் கிறிஸ்தவம் ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறியான்னு வம்படிச்சிட்டு இருக்கோம். நல்லா கவனிக்கணும், இதுதான் நடந்துட்டு இருக்கு. வாழாடி கொண்டிருக்கிறார்கள். ஏன் நீ இயேசு கடவுள் சொல்றியே, ஏன் உங்களால அந்த பேரை விரட்ட முடியல, அப்ப உங்களுக்கு வல்லம் இல்லதானே என்று வாழாடி கொண்டிருக்கிறார்கள் பரிசேயர்கள். கர்த்தர் பாரு, ஆபத்தாண்டவன் பையன் தான் எங்கேயோ போன வந்துட்டான், தொடர்ந்து வந்துட்டான். வந்த உடனே கும்பல்லாம் கலைஞ்சு, இப்ப பாரு நல்ல கையில சீன் புரிதா பாருங்க, அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. யார் வந்துட்டா? இப்ப ஜனங்கள் வந்து யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு தெரியல பாருங்களேன். இப்ப ஜனங்கள்லாம் கவனிங்க, ஏதாவது கொஞ்சமாவது புரியுதா பாருங்க. ஜனங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றோம் யாரு? அந்த பரிசேயரும் சதுசேயரும். ஜனங்களை இயேசுவின் பக்கம் போக விடாம இந்த சிறிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவ அப்படியே திருப்புறான். பார், சீசரா முடியாம படிச்சு பாரு அப்படியே சொல்லி திருப்பின உடனே இப்ப ஜனங்கள் அப்படியே அந்த டைலமாக்குள்ள வந்துட்டாங்க. என்னப்பா இவங்க நம்பலாமா வேண்டாமா, இவன் வேற இப்படி இவனும் படிச்சவங்க வேத பாரகருங்க. பரிசேயர்னா வேத பாரகர்னு போட்டிருக்குது. தமிழ் என்ன இருக்குங்க? வேத பாரகர்னு இருக்கு. அவன் பைபிள் ஸ்காலர்ஸ் ஆகலாம். ஸ்காலர்ஸ் ஆங்க, பழைய ஏற்பாட்டை கரைச்சி குடிச்சவனுங்க. இவன் இயேசுதான் தெய்வம்னு சொல்லிட்டு இருக்காங்க, இவங்களே சொல்றானுங்க அப்படின்ட்டு. கடவுளால முடியுமில்லப்பா, அப்ப கடவுள் இவனால முடியல, அப்ப இவன் கடவுள் இல்ல தானே, இவனுக்கு ஆர்கியூமெண்ட் இப்படிதான். இப்போ இயேசுனார் வந்தோடனே ஜனக்கூட்டம் அப்படியே வணக்கம் சார், சோத்திரம் சோத்திரம் பேசலாம் அப்படின்ட்டு எல்லாம் அப்படியே மெதுவா திரும்புறாங்க. அந்த வசந்தவாசி கரெக்டா இருக்கும் பாரு. இயேசுவை கண்ட உடனே 18-19 பாரு. ஹலோ, எங்க வாசியம் தெரியாது அவனுக்கு. பாருங்க, அந்த ஜனங்கள் இயேசுவை கண்டோடனே இப்ப இயேசு என்ன செய்ய போறாரோ தெரியல. இவங்களால முடியலன்னு சொல்லிட்டு அவனை நிரூபிச்சுட்டு இருக்கிறான் ஒரு பக்கம். இப்ப இயேசு வேற வந்துட்டாரு. இப்ப இயேசு என்ன செய்ய போறான்னு தெரியாம எல்லாம் நேரா இயேசு கிட்ட ஓடியாந்து வந்தனம் வச்சாங்க, தள்ளிட்டு வச்சாங்க எல்லாம். சோத்திரம் பிரைஸ்லாம். உடனே ஆண்டவர் கேட்டாரு, கேளுங்க வாசிங்க. அதுக்கு மேல என்ன வச்ச? சரி, 16 யார் வச்சுப்பா? சரி படி. இப்ப என்ன நடந்துட்டு இருக்காங்க? சீசர்கள் கிட்ட வேதபாரகர்கள் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப ஆண்டவர் கேட்டாரு, என்னப்பா தர்க்கம் பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு. வாசிங்க. ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். தொடர்ந்து வாசிட்டு இருக்கிற. தொடர்ந்து அவன் எங்கே அப்படின்னு அலக்களிக்கிறது. அவன் நுரை பள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். நல்ல கவனிங்க, இப்பதான் பாயிண்ட் வருது. அதை துரத்தி விடும்படி உம் சீசர்களிடத்திலே கேட்டேன், அவர்களால் அது கூடாமல் போயிற்று என்றான். இப்ப பாயிண்ட் வந்துட்டீங்களா? இதுதான் தர்க்கம். என்னப்பா மேட்டர்னு கேட்டோன்னு இவன் சொல்லிட்டான், ஐயா பிரச்சனை நான் தான் காரணம், இந்த அமளிக்கே நான் தான் காரணம், என் பிள்ளைக்கு ஒரு அசுதாய் பிடிச்சு போச்சு, அதை விரட்டலான்னு உங்ககிட்ட வந்தேன், நீங்க இல்ல, உங்க சீசர்லாம் இருந்தாங்க, உங்க சீசர்ல விரட்டி பார்த்தாங்க, 12 பேர் முக்கி பார்த்தாங்க, முடியல. இப்ப என்ன செய்யலாம்? அதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லையான்ட்டான். இப்ப பாருங்க அடுத்த வாசியம், தொடர்ந்து அப்படி வாசிட்டு போங்க. அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே. இப்ப பாருங்க, இப்ப ஒரு யார்கிட்ட பேசுறாரு? யார்கிட்ட பேசுறாரு? சாந்தியமா படம் முடிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நான் வேற பார்த்து தொலைஞ்சிட்டேன் உங்களை. இதுக்கு தாண்டா ஓரமா உட்காடுறேன், அங்கேயும் வந்து பார்த்து தொலைஞ்சிட்டானே. ஓரமா உட்கார்ந்தாங்க, ஒரு ஓரமா. கவனிங்க, இப்ப ஆண்டவர் என்ன கேட்டார் கவனிங்க.
விசுவாசம் இல்லாத சந்ததியை. எல்லாரும் சொல்லுங்க. இது யாரை பார்த்து திட்டிருப்பாரு? சீசர்ல பார்த்து திட்டிருப்பாரு. சரிதானே? அட விசுவாசம் இல்லாத சந்ததியை. இப்ப இந்த இடத்த அப்படி நிப்பாட்டிட்டு கீழே அந்த இந்த ஜாதி பிசாசு உபவாசனால ஜபத்தினால இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேல வசந்த வாசிட்டு கீழே வாங்க. வீட்டில் அவர் பிரவேசித்து இயேசு துரத்திடுறாரு. துரத்திட்டு வீட்டுக்கு வந்தானே சீசர்ல ஒரே ஆச்சரியம். இவர் பாதி வரத்தை பாதி சக்தியை கொடுத்துட்டு பாதி சக்தியை ஒளி வச்சுட்டாரு போல இருக்குது. நமக்கு வல்லமையும் வரங்களையும் கொடுத்தாருன்னு மார்க் 9 1ஆம் வசனத்துல வருதா? 9:1 வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 9:1 வருது. சேராட்டம் மார்க்லயும் வருது. முன்னாடி அதத்துல கொடுத்துறாரு. கொடுத்துட்டு தான் விரட்ட சொன்னாரு. கடைசியில பேய் போகல. இப்ப உங்களுக்கு ஒரே சந்தேகம். இயேசுநாதர் வீட்டுக்கு வந்த உடனே என்ன கேள்வி கேட்டாங்க பாருங்க, வாசிங்க. அவருடைய சீசர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று தனித்து கேட்டார்கள். 4 பேருக்கு முன்னாடி கேட்டா மானக்கட்டு போயிடுமே சொல்லிட்டு தனியா கேட்டுக்கிறாங்க. நல்ல மனுஷங்க. அதுக்காக மண்டையில மூளை வச்சுக்கிறான். சரி, அப்ப ஆண்டு என்ன சொன்ன பாரு. அதற்கு அவர் இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்று